ஒரு தனித்து விடப்பட்ட ஒரு உலகம் தான் ஈசா அப்படின்னுலாம் சொல்கிறாங்க. ஒரு மாய உலகம். உண்மையாகவே மாய உலகம் தான் ஈசாவா? என்ன மாயம் இருக்குது? அங்கே இருக்கிற அருள் தான் அவங்க கண்ணுக்கு தெரியல, அதனால மாயமாக தெரியுது. மற்றபடி ஆதியோகி இருக்காங்க, அவ்வளோ பெரிய மூர்த்தி சிலை எல்லாரும் பார்க்குற மாதிரி பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. மறைச்சொன்று வைக்கலையே. தமிழ்நாட்டிலே அதிகமான மக்கள் வர கோயில் வந்து பழனின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மீனாட்சி அம்மன் கோயில். மூன்றாவது இடத்துல ஈஷா யோக மையம் இருக்குது. நீங்கள் ஈஷா யோக மையத்தில் தியானலிங்க வளாகத்தில் அந்த கருவறைக்குள்ளே யார் வேணாலும் போக முடியும். எல்லாருமே நுழைய முடியும் அப்படின்னா காவல்துறையினரும் மற்ற அமைப்புகளும் ஒரு சேர உள்ள நுழையும் போது அனுமதி மறுக்கப்பட்டது என்ன காரணம்? காவல்துறை முழுமையாக விசாரித்து 2 நாள் விசாரிச்சிருக்காங்க. 150 காவல்துறைகள் வந்திருக்காங்க. ஸோ எல்லாரும் வரக்கூடிய, எல்லாரும் அணுகக்கூடிய ஒரு இடமா தான் இருக்குது. காவல்துறையை வந்து உள்ள அனுமதிக்கல அப்படிலாம் இல்லை. அவங்க முழுமையாக வந்து விசாரணை நடத்தி சுப்ரீம் கோர்ட்டுக்கே அந்த ரிப்போர்ட் தாக்கல் செய்திருக்காங்க. சத்குரு அவர்களுடைய மகளுக்கு திருமணம் செஞ்சு வச்சிடறாரு. ஆனால் மற்ற பெண்களுக்கு மட்டும் மொட்டையடித்து சன்னியாசம் போன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்றது என்னுடைய கேள்வி இல்லை, நீதிமன்றத்தினுடைய கேள்வி. சத்குரு அவரோட பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லலை. அவங்க லவ் பண்ணாங்க. அவங்க நான் காதலிக்கிறேன், எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சார். ஒரு தந்தையாக தன்னோட கடமை நிறைவேற்றினார். மற்றவர்களுக்கு காதலிக்க அனுமதி இல்லையா? இருக்குது, கட்டாயமாக இருக்குது. அவர் ஒரு தந்தையாகவும் அவரோட கடமை நிறைவேற்றுறாரு, குருவாகவும் நிறைவேற்றுறாரு. மொத்தமாகவே ஈஷா யோக மையத்துக்குள்ள இருக்கிறவங்க 217 துறவிகள். கடந்த 30 வருஷத்தில் உங்களால் 90 பெண்களை தான் நீங்கள் துறவிகளாக மாற்ற முடியுதுன்னா அப்போ உங்கள் நோக்கம் பெண்களை துறவியாக மாற்றுறது இல்லைன்றது தெளிவாக தெரியுது. வந்து கோயம்புத்தூர் ஈசா சென்டர். எஸ், இது வந்து போலீஸ் உள்ளே போய் விசாரணை நடத்துகிறாங்க இல்லையா? ஓகே. அவங்க விசாரணையில் எல்லாமே குறிப்பிடுறாங்க. ஸோ அப்போ எல்லாருக்குமே அவர் வந்து துறவரம் கொடுக்குறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்து அடிப்படையே இல்லைங்க. ஏதாவது ஒரு இடத்துல அவர் யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கோங்கணும், இல்லை ஒரு இடத்துல யாரையாவது துறவரம் எடுத்துக்கோங்கணும் சொல்கிற ஒரு வீடியோ ஆதாரம் கொடுங்க பார்க்கலாம். இப்போ ஈசாவை பற்றி பேசும்போது நிறைய பேர் மர்மமாக மாயமாயிடுறாங்க. இது வரைக்குமே வந்து 5 வழக்குகள் முடிச்சு வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் யாருமே மீட்கப்படாமலே இந்த வழக்குகள்லாம் முடிச்சிருக்கு அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் எல்லாம் உண்டுன்னு சொல்கிறாங்க. அதனுடைய உண்மைத்தன்மை இதுவரைக்கும் கடந்த 15 வருடங்களில் ஈஷா யோகாவுக்கு வந்து காணாமல் போனவங்கன்னு கம்ப்ளைண்ட் ஆனது வந்து பார்த்திங்கன்னா 6 பேர். அதில் 5 பேர் திரும்பி வந்துட்டாங்கன்றாங்க. இந்த ஒரு செய்தியாக கூட இதை கேரி பண்ணியிருக்காங்க. நான் காவல்துறை ரிப்போர்ட் கூட உங்களுக்கு கொடுக்குறேன். இவ்வளோதான் நடந்திருக்கு. இது எப்படி பல பேர் மாயம்னு ஏன் ட்விஸ்ட் பண்ணணும்? அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டிட அளவை காட்டிலும் அதிகமான கட்டுமான பணி நடந்திருக்கு. ஆமாம், அது சொன்னாங்க. எதுவுமே ப்ரூவ் ஆகலையே உங்களுக்கு? இல்லை. இது தமிழக அரசோட RTA 4th பாயிண்ட் பாருங்கள், படித்து பாருங்கள். ஈஷா யோக மையம் யானை வழித்தடத்தில் இருக்குதான்னு கேட்குறாங்க. அதுக்கு அரசு என்ன சொல்கிறாங்கன்னா கோயம்புத்தூர் டிவிஷன்லேயே வந்து யானை வழித்தடம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஈசா சென்டருக்குள்ளேயே வந்து ஒரு தகன மேடை இருக்குது. தனியார் இப்படி தகன மேடையெல்லாம் வச்சிருக்க முடியும்னு இப்போ நாம் பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த சுடுகாடு அப்படின்றது இது வந்து இங்கே இருக்குது சுடுகாடு. ஆதியோகி அங்கே இருக்காங்க, அதுக்கு பின்னாடி தியானலிங்கம், அதுக்கு அந்த பக்கம் தான் ஈஷா யோகா சென்டர் இருக்குது. ஸோ இது வந்து ஈஷா யோகா சென்டருக்குள்ளே இருக்குன்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் இந்த சுடுகாடு அமைக்கப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா ஈஷாவோட நிலமான்னு கேட்டிங்கன்னா ஆமாம். அந்த சிம்னி இருக்குல்லையா, சொல்லணும் மின்மயானம்னா சிம்னி வைப்போம். அது 30 அடி உயரம். 30 அடி உயரத்தை நீங்கள் எங்கன்னு ரகசியமாக வைப்பீங்க? ஸோ இதனால் பாதிக்கப்பட போகிறது பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற கிராம மக்களும் அங்கே இருக்கிற மலைவாழ் மக்களுமே தவிர வேறு யாரும் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா அந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் கிட்ட அவங்க வாங்கின அப்ரூவல் லெட்டர். மக்களுக்காக மக்கள் கேட்டுக்கிட்டு கட்டப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா திருப்பி மக்களுக்கே போய் சேராமல் இருக்குது. இப்போ இதெல்லாம் தாண்டி ஈசா பள்ளி அப்படின்னு நம்ம பேசும்போது அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாலியல் ரீதியான துன்புறுத்தல் நடக்குது அப்படின்னு அது சம்மந்தப்பட்ட பெற்றோர்களே பேசுகிறாங்க. குறிப்பாக காலையில் 4 மணிக்கு எழுந்திருக்கணும், குளிச்சுட்டு வரணும், பெண்களும் மேலாடை இல்லாமல் வரணும், தியானம் மேற்கொள்ளணும். மேலாடை இல்லாமல் இருக்காங்கன்றது ரொம்ப ஒரு கீழ்த்தரமான குற்றச்சாட்டுன்னு. இது எப்படி நடக்க முடியும்? இல்லை, அங்கே படித்த பையனுடைய அம்மா தானே பேசுகிறாங்க. இந்த மாதிரி என் பையனுக்கு வந்து பாலியல் அத்துமீறல் நடந்து. அவங்க பையனுக்கு மெல்லிய ஆடை உடுத்தப்படுதுன்னு அவங்க சொல்லலை. இல்லை அவங்க சொல்லலை. நான் சொல்கிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 2019 அவங்க பையனுக்கு வந்து ஒரு பாலியல் அத்துமீறல் நடந்தது. அதாவது என்னன்னா சக மாணவன் வந்து அவனை வந்து ஒரு தகாத இடத்துல தொட்டான் அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு. இது அவங்களே மெயில் அனுப்புகிறாங்க. அந்த மெயில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு 2 வரியை பாருங்கள். நாங்கள் வந்து இந்த ஹோம் ஸ்கூல் நிர்வாகத்தோட எங்களோட ஜேர்னி ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. இதுக்கு மேலே நாங்கள் எதுவுமே கேட்க முடியாது. எங்கள் பையன் வந்து ஒரு சிறந்த மனிதனாக வளர்ந்துருக்கான், அதுக்கு நீங்கள் தான் காரணம் அப்படி இப்படின்னு இருக்கும். உங்கள் குழந்தைக்கு ஒரு பாலியல் குற்றச்சாட்டு நடந்தால் எப்படி தான் மெயில் பண்ணுவீங்களா? இந்த சம்பவம் நடந்ததுக்கு பின்னாடி அவங்களோட 2nd பையனுக்கு அட்மிஷன் போட்டிருக்காங்க. இது அவங்களோட 2nd பையனுக்கு போட்ட அட்மிஷன். அந்த மெயில் அனுப்பிச்சதை பாருங்கள், அந்த அட்மிஷன் போட்டதை பாருங்கள்.
ஜக்கி வாசுதேவ் வந்து மோடி வரைக்கும் வந்து செல்வாக்கு மிக்கவர், ஒரு பிரதமரை ஈஸியாக தொடர்பு கொள்ளக்கூடிய, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நபர். அதனால தான் இவங்க சுற்றி நடக்கிற மர்மங்களை எல்லாம் அப்படியே மூடி மறைச்சிடுறாரு. அவரோட இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது வெறும் இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் முழுக்க இருக்குது. ஆனால் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து தப்பாக பயன்படுத்துறதுனா கிடையாது. அப்படின்னா நீங்கள் ஒரு ஆதாரம் கொடுங்க. முதல்ல ஒரு பிரச்சனையை கையில் எடுக்கிறாங்க, அதில் இது பண்ண முடியல, அடுத்தடுத்த பிரச்சனை அப்படிங்கும்போது என்ன காரணம்? யார் டார்கெட் பண்ணுறாங்க ஈசா? இதுக்கு பின்னாடி மதமாற்ற இயக்கங்கள் இருக்காங்க. இப்போ சத்குரு வந்து ஹெல்த் வைஸ் வீக்காக இருக்காரு, இந்த சமயத்தில் ஈஷா யோகா மையத்தை அடித்தோம் அப்படின்னா அடி வந்து பலமாக விழுகும். ஸோ இப்போ சத்குரு இல்லாத ஒரு வல்னரபிள் சுச்சுவேஷனை அவங்க பார்க்குறாங்க. அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த உண்மை கண்டறியும் குழு வருது, யாமினிகள் உருவாக்கப்படுறாங்க. இதுக்கு பின்னாடி வந்து நீங்கள் சொன்ன புலனாய்வு புலிகள் வந்து களமிறக்கப்படுறாங்க. இதெல்லாம் துல்லியமாக நடத்தப்படுது. கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு நம்மோட ஈஷா வாலண்டியர் கார்த்திக் சங்கர் இருக்கார். அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம். வணக்கம். வணக்கங்க. சரி, ஈசா அப்படின்னு பேசினாலே நிறைய மர்மங்கள், நிறைய அவிழ்க்கப்படாத முடிச்சுக்கள்லாம் இருக்கு அப்படின்னும், ஒரு தனித்து விடப்பட்ட ஒரு உலகம் தான் ஈசா அப்படின்னுலாம் சொல்றாங்க. ஒரு மாய உலகம். உண்மையாகவே மாய உலகம் தான் ஈசாவா? என்ன மாயம் இருக்கு? அங்கே இருக்கிற அருள் தான் உங்கள் கண்ணுக்கு தெரியல, அதனால மாயமாக தெரியுது. மற்றபடி ஆதியோகி இருக்காங்க, அவ்வளோ பெரிய மூர்த்தி சிலை, எல்லாரும் பார்க்குற மாதிரி பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. மறைச்சொன்று வைக்கலையே, தியானலிங்கம் வச்சுருக்காங்க. நீங்கள் டைரெக்டாக தியானலிங்கத்துக்குள்ளே வந்து நீங்கள் ஜாதி என்னன்னு கேட்க மாட்டாங்க, மதம் என்னன்னு கேட்க மாட்டாங்க, எந்த இனம்னு கேட்க மாட்டாங்க, யார் வேணாலும் உள்ளே வரலாம். நான் இன்னொன்று சொல்கிறேன், தமிழ்நாட்டிலே அதிகமான மக்கள் வர கோயில் வந்து பழனின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மீனாட்சி அம்மன் கோயில். மூன்றாவது இடத்துல ஈஷா யோகா மையம் இருக்குது. நீங்கள் ஈஷா யோகா மையத்தில் தியானலிங்க வளாகத்தில் அந்த கருவறைக்குள்ளே யார் வேணாலும் போக முடியும். யார் வேணாலும் அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு உங்கள் கையால் நீங்கள் நீரபிஷேகமோ பாலபிஷேகமோ பண்ண முடியும். இதெல்லாம் வெளியே தெரியல, இதுதான் மாயம். ஸோ யார் வேணாலும் அணுகக்கூடிய இடமா தான் இருக்குது. ஆமாம், முன்னாடி சர்வ மத ஸ்தம்பம்னு வச்சுருக்காங்க. சர்வ மத ஸ்தம்பம்னு அதில் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்துவ சின்னங்கள் இருக்கும், இஸ்லாமிய சின்னங்கள் இருக்கும், சீக்கிய சின்னங்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 1999 முதல்ல இந்த 7 சக்கரங்களும் சக்தி ஊட்டப்பட்ட தியானலிங்கத்தை உலகுக்கு அர்ப்பணிக்கிறாங்க. அந்த நாள் அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷமும் நடக்கும் இல்லையா, அந்த ஆனிவர்சரின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி இந்த உலகுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அந்த நாளைக்கு பல மதத்தை சேர்ந்தவங்க அங்கே வந்து தங்களோட மத வழக்கத்தின்படி ஒரு அர்ப்பணிப்பு நிகழ்த்துறாங்க. சூஃபி இசை அங்கே இசைக்கப்படுது, சீக்கியர்களின் மரபுப்படி அங்கே வந்து சில பூஜை முறைகள் செய்யப்படுது. இப்படி மதம் கடந்து எல்லாரும் அணுகக்கூடிய ஒரு இடமா இருக்கிறது தான் ஈஷா யோக மையம், தியானலிங்கம். இது வெளியே தெரியாததான் மாயமே தவிர வேற என்ன மாயம் இருக்குங்க? எல்லாருமே நுழைய முடியும் அப்படின்னா காவல்துறையினரும் மற்ற அமைப்புகளும் ஒரு சேர உள்ள நுழையும் போது அனுமதி மறுக்கப்பட்டது என்ன காரணம்? இல்லை விடமாட்டோம் அப்படி எங்கேயுமே சொல்லலையே. காவல்துறை முழுமையாக விசாரித்து 2 நாள் விசாரிச்சிருக்காங்க. 150 காவல்துறைகள் வந்திருக்காங்க. அவங்க மட்டும் இல்லை, குழந்தை நல்வாழ்வுத்துறையிலேருந்து வந்திருக்காங்க, சைக்காட்ரிஸ்ட் உள்ள வந்து விசாரிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் வந்திருக்காங்க. இந்த மாதிரி பல்வேறு அமைப்புகள் வந்திருக்காங்க. வெறும் காவல்துறை மட்டும் கிடையாது. அது இப்போ வந்ததை நான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து சைல்ட் ரைட் கமிட்டியில் கமிஷன்லேருந்து வந்திருக்காங்க, ஈவன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து விசாரிச்சிருக்காங்க. எல்லா ரிப்போர்ட்ஸும் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. அதை ஈஷா யோகாவே அவங்களோட வெப்சைட்லேயே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாரும் வரக்கூடிய, எல்லாரும் அணுகக்கூடிய ஒரு இடமா தான் இருக்குது. காவல்துறையை வந்து உள்ள அனுமதிக்கல அப்படிலாம் இல்லை. அவங்க முழுமையாக வந்து விசாரணை நடத்தி சுப்ரீம் கோர்ட்டுக்கே அந்த ரிப்போர்ட் தாக்கல் செய்திருக்காங்க. அது நீங்கள் கூட பார்க்க முடியும். இப்போ இந்த மாதிரி ஈசான்னு நம்ம பேசும்போது சமூக வலைதளங்களில் நிறைய வீடியோக்கள், தலைப்புகளில் பேச்சு, இது எல்லாமே பார்க்க முடியுது. குறிப்பாக சத்குரு அவர்களுடைய மகளுக்கு திருமணம் செஞ்சு வச்சிடறாரு. ஆனால் மற்ற பெண்களுக்கு மட்டும் மொட்டையடித்து சந்நியாசம் போன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்றது என்னுடைய கேள்வி இல்லை, நீதிமன்றத்தினுடைய கேள்வி. அது உங்களோட கேள்வியாக இருந்தாலே அது தப்பு இல்லை, அது நியாயமான கேள்வி தான். அது என்னன்றது பார்க்கலாம். சத்குரு அவரோட பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லலை. அவங்க லவ் பண்ணாங்க. அவங்க நான் காதலிக்கிறேன், எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சார். ஒரு தந்தையாக தன்னோட கடமை நிறைவேற்றினார். மற்றவர்களுக்கு காதலிக்க அனுமதி இல்லையா? இருக்குது, கட்டாயமாக இருக்குது. அதே போல் 2 துறவரம் இருந்த பெண்கள் இருக்கு. அவங்க எனக்கு துறவு தான் வேணும்னு சொல்கிறாங்க. அவங்களே நீ கல்யாணம் பண்ணிக்கோ இல்லை எனக்கு துறவியாக போன்னு சத்குரு சொல்லலை. அவங்களுக்கும் ஒரு குருவாக என்ன பண்ணணுமோ அவர் செய்கிறார். அவர் ஒரு தந்தையாகவும் அவரோட கடமை நிறைவேற்றுறாரு, குருவாகவும் நிறைவேற்றுறாரு. இப்போ நீங்கள் உங்களோட கேள்வியிலே நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, அப்போ மற்ற பெண்களை துறவரம் நோக்கி தள்ளுறாரா அப்படிங்கிறது தான் உங்களோட சப்டெக்ஸ்ட். அதுதான். ஸோ அப்படி பார்க்கும்போது நான் ஒரு சின்ன ஒரு டேட்டா கொடுத்தேன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இது வரைக்கும் ஈஷா யோகா ப்ரோக்ராம் பண்ணவங்க கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. ஏதோ ஒரு வகையில் யோகா ப்ரோக்ராம் பண்ணவங்க. சத்குருவோட வீடியோ பார்த்தவங்க, சத்குருனா யாருன்னு தெரிஞ்சவங்க மட்டுமே 4.7 பில்லியன் மக்கள்னு சொல்கிறாங்க. மொத்த உலகத்துடைய மக்கள் தொகையே 7 பில்லியன். அதில் அவங்களோட சோஷியல் மீடியா மற்ற இடங்கள் எல்லாத்தையும் மீடியா இம்ப்ரெஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது 4.7 பில்லியன் பீப்புளுக்கு சத்குருனா யார் ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு வந்து புரியுது.
இப்படி இருக்கும்போது இவ்வளோ ரீச் பண்ணியிருக்காங்க இந்த ஃபவுண்டேஷன் 30 வருஷத்துல. எத்தனை துறவிகள் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு சும்மா ஒரு தோராயமா கவுண்ட் சொல்லுங்களேன். அதில் ஒரு 2%. சரி, பில்லியனில் 2% எனக்கு தெரியல, ஒரு 20 வச்சுக்கலாமா? ஓகே, அப்படி வச்சுக்கலாம். ஒரு 20. ஆனால் இருக்கிறது வந்து 217 துறவிகள் தான். ஓகே. மொத்தமாகவே ஈஷா யோகா மையத்துக்குள்ள இருக்கிறவங்க 217 துறவிகள். அதில் வந்து ஆண்கள் 110க்கு மேலே, பெண்கள் 90க்கு மேலே, இவ்வளோ தான் இருக்காங்க. கடந்த 30 வருஷத்தில் உங்களால் 90 பெண்களை தான் நீங்கள் துறவிகளாக மாற்ற முடியுதுன்னா, அப்போ உங்கள் நோக்கம் பெண்களை துறவியாக மாற்றுறது இல்லைன்றது நீங்கள் தெளிவாக சொல்ற தெரியுதா? டேட்டா வந்து கோயம்புத்தூர் ஈசா சென்டர். எஸ், இது வந்து போலீஸ் உள்ளே போய் விசாரணை நடத்துகிறாங்க இல்லையா? ஓகே. அவங்க விசாரணையில் எல்லாமே குறிப்பிடுறாங்க. உள்ளே எவ்வளோ ரெசிடென்ட்ஸ் இருக்காங்க, உள்ளே எத்தனை பேர் துறவிகள் இருக்காங்க, எத்தனை குழந்தைங்க படிக்கிறாங்க, சரி எல்லாரும் எவ்வளோ ஃபாரினர்ஸ் இருக்காங்க, எல்லாமே தெளிவாக போலீஸ் ரிப்போர்ட்டில் சப்மிட் பண்ணுறாங்க. அதில் அவங்க சொல்கிறது வந்து 217 பேர் இருக்காங்க. அதில் நாங்கள் 30 பேர்கிட்ட வந்து விசாரித்தோம். ப்ராப்பராக அந்த மாதிரி கேமராலாம் வச்சு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் உங்கள் விருப்பத்தின் பேரில் தான் இருக்கீங்களா எல்லாமே. ஸோ அப்படி பார்க்கும்போது உள்ள வெறும் 90 பெண் துறவிகள் தான் இருக்காங்க. 30 வருஷத்தில் 90 பெண் துறவிகள் தானே உருவாயிருக்காங்க. ஸோ அப்போ எல்லாருக்குமே அவர் வந்து துறவரம் கொடுக்குறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்து அடிப்படையே இல்லைங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சத்குருவோட சத்சங்கம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா எனக்கு தெரியல, வந்திருக்கீங்களா எனக்கு தெரியல. ஒரு சத்சங்கமும் அங்கே நடக்கும்போது, ஈஷா யோகா மையத்தில் நடக்கும்போது நிறைய பேர் அவர் காலில் வந்து ஜோடி ஜோடியாக வந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க. கல்யாணம் பண்ணிட்டு வந்து அவரும் எடுத்து பூவெல்லாம் கொடுப்பாரு. ஸோ இவர் துறவரம் கொடுத்ததை விட கல்யாணம் பண்ணவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணது தான் அதிகம். ஸோ சத்குரு யாரையும் வந்து துறவரம் எடுங்கன்னு சொன்னதே இல்லை, இது வரைக்கும் சொன்னதில்லை. இது வரைக்கும் நான் இப்போ தான் சொன்னேன் 4.7 பில்லியன் இம்ப்ரெஷன்ஸ் வந்துருக்குன்னு சொன்னேன். அப்போ எவ்வளோ வீடியோஸ் இருக்குது நீங்களே பார்த்துருப்பீங்க. இன்ஸ்டாகிராம் அது நான் அவ்வளோ வீடியோஸ். ஏதாவது ஒரு இடத்துல அவர் யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னோ, இல்லை ஒரு இடத்துல யாரையாவது துறவரம் எடுத்துக்கோங்கன்னோ சொல்கிற ஒரு வீடியோ ஆதாரம் கொடுங்க பார்க்கலாம். அப்படி ஒன்றுமே இருக்காது உங்களுக்கு. ஸோ அவர் வந்து யாரையுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல. அதுக்காக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு, நல்லா வாழணும்னு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண. என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணனால தான் நான் இங்கே உட்காந்துருக்கேன். இல்லை, துறவரத்தை நோக்கி வாங்க அப்படின்றத இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல. ஆமாம், துறவரத்தையும் அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது கிடையாது, கல்யாணத்தையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது கிடையாது யாருமே. தான் கடவுள் அப்படின்னு நினைக்கிறாரா சத்குரு? ஏன் அப்படி கேட்குறீங்க? இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருமே வராங்க, திருமணமானவங்க காலில் விழுகிறாங்க, ஆசீர்வாதம் வாங்குறாங்க, நிறைய பேர் இவங்க தான் இருக்காங்க அப்படின்னு. அவரோட படம் போட்டிருக்கு, ஒரு பாதம். அந்த படத்தினுடைய விலை 3000 ரூபாய் அந்த மாதிரி போடுறாங்க. அது ஏன்? 30,000 ரூபாய் கூட வைக்கட்டுமே, இல்லை 3 லட்சம் ரூபாய் கூட விற்கலாம். அதுதான் கேட்குறேன். தான் கடவுள் அப்படி இல்லை. அப்படின்னா உங்களுக்கு இந்த கலாச்சாரத்தை பற்றியே தெரியல அப்படின்னு அர்த்தம். இந்த கலாச்சாரத்தில் இவர் ஆதிசங்கரன் என்ன குரு பாதுக ஸ்தோத்திரம் எழுதினார். குரு ஸ்தோத்திரம் இல்லை, குரு காலடியை வச்சு கூட இல்லை, குருவோட பாதுகைன்னா செருப்பை வச்சு எழுதினார். குரு பாதுக ஸ்தோத்திரம் ரொம்ப பெரிய புகழ்பெற்ற ஸ்தோத்திரம். எல்லா கோயில்களையும் நம்ம இப்போ அதை பாடிக்கிட்டு இருக்கோம். அதே போல் வள்ளலார் எடுத்துக்கோங்க, திருவடி சருக்கம் எழுதினார். ஏன் திருவடி சருக்கம் எழுதணும்? எப்பயுமே குருவோட திருவடிக்கு இங்கே எப்பயுமே ஒரு மதிப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஈடுபாடாக இருக்கிறவங்க அதை வாங்கிட்டு போகிறாங்க. அதே போல் நம்ம ஈஷா யோகா மையத்தில் எந்த பணமும் வசூலிக்கிறது இல்லை. இப்போ நீங்கள் வந்து கோயிலுக்கு போய் மீனாட்சி அம்மன் கோயிலே ஒரு உதாரணமாக எடுத்துக்கோங்களேன். நான் மதுரை, அதனால சொல்கிறேன் நான். அது வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா டிக்கெட்டு. நீங்கள் சுவாமி சன்னதிக்கு 50 ரூபா, அம்மன் சன்னதிக்கு 50 ரூபா. 100 ரூபா டிக்கெட் வாங்கினீங்கன்னா 2 கிழிக்கிற மாதிரி கொடுப்பாங்க. சுவாமி சன்னதிக்கு போகும்போது இப்படி கொடுத்துக்க வேண்டியதான், அம்மன் சன்னதிக்கு போகும்போது நீங்கள் இப்படி கொடுத்துட்டு போக வேண்டியதான். ஈஷா யோகா மையத்துக்குள்ள அந்த மாதிரி எதுவுமே இல்லை. தியானலிங்கத்துக்கு போகலாம் ஃப்ரீ, தேவி கோயிலுக்கு போகலாம் ஃப்ரீ, ஆதியோகிக்கு போகலாம் ஃப்ரீ. இவ்வளோ ஃப்ரீயாக பண்ணும்போது அப்போ அவங்க செலவுகள் இருக்குது. ஆப்வியஸாக இங்கே மீனாட்சி அம்மன் கோயிலில் என்ன செலவு நடக்குதோ அதை விட பல மடங்கு செலவுகள் ஈஷா யோக மையத்தில் நடக்குது. அப்போ என்ன பண்ணுறது? யாரால் வாங்கிக்க முடியுமோ, பக்தர்கள் ஏதோ ஒன்று சும்மா கொடுங்கன்னு கேட்க முடியாது. அப்போ ஏதோ ஒன்று அவங்களோட பக்திக்கு ஒன்று கொடுத்துட்டு வாங்கிக்கிறாங்க. அப்படி குருவோட பாதம் வேணும், இல்லை குருவோட உருவம் வேணும், இல்லை ஆதியோகியோட உருவம் வேணும் அப்படின்றவங்க பணம் கொடுத்து வாங்கிக்கிறாங்க. இதில் என்னது தப்பு இருக்குது? சர்வீசஸ்க்கெல்லாம் வந்து அங்கே பணம் கிடையாது, யார் வேணால் எங்கே போகிறதுக்கான ஆக்சஸ் இருக்குது. பொருட்களாக வாங்கும்போது அதுக்கு விலை அப்படின்றது ஒன்று. ஆமாம், நம்ம உண்டியல் வைக்கல இல்லை. இப்போ எல்லா கோயிலையும் உண்டியல் வச்சுருக்கீங்க. ஒரு திருப்பதி போனால் கூட நீங்கள் வந்து உண்டியல் வச்சுருக்கீங்க. திருப்பதி லட்டுக்கு கூட நீங்கள் காசு கொடுத்துட்டு நீங்கள் வாங்கிக்கிறீங்க. அந்த மாதிரி இங்கே எங்கேயும் எதுவுமே இல்லை. இப்போ ஏதோ ஒரு வகையில் நம்ம வந்து டிவோட்டிஸ் கிட்ட இருந்து தான் வாங்கியாகணும். அப்போ அவங்களுக்கு பிடிச்சவங்க வாங்கிக்கிறாங்க, பிடிக்காதவங்களுக்கு வேணாம்னா பரவாயில்ல. படங்கள் தவிர்த்து மற்ற என்னெல்லாம் விலை? மற்ற இப்போ ஆயுர்வேதிக் பவுடர்ஸ் எல்லாமே அவங்க கொடுக்குறாங்க. அப்புறம் அங்கே இருக்கிற மலைவாழ் மக்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட கைவினை பொருட்கள் எல்லாமே செய்வாங்க, அது எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் சின்ன சின்ன விபூதி, இது அந்த கோயிலில் என்னென்ன கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி எல்லாம் வச்சுருக்காங்க. இதில் வர்றது தான் ஈசாவுக்கான வருமானம். அந்த கோயிலை பராமரிக்கிறதுக்கான ஒரு பணம் இருக்கு இல்லையா, அதுக்கானது. ஈஷாவுக்கான வருமானம்ங்கிறது வேறு. ஈஷாவுக்கான வருமானம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோகா ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. உலகம் முழுக்க யோகா ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. எல்லாமே பெய்டு ப்ரோக்ராம்ஸ் தான். நிறைய ஃப்ரீ ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. அஃபோர்ட் பண்ண முடியாதவங்கனால நிறைய ஃப்ரீ ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. சத்குருன்னு ஒரு ஆப் இருக்குது. நீங்களே வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயோ ஆப்பிள் ஸ்டோர்லேயோ டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அந்த ஆப்பில் 10க்கும் மேற்பட்ட தியான வழிமுறைகள் ஃப்ரீ. சத்குருவே வழிநடத்துகிற தியான வழிமுறைகள் இருக்குது. இல்லை யூடியூப்பில் ஈஷா கிரியான்னு அடிச்சிங்கனாலே அதுவே ஃப்ரீ. அது போக வந்து பார்த்திங்கன்னா சில உப்பயோகா அப்படின்ற ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க.
இப்போ நம்ம கலாட்டா மீடியாவில் இருக்கோம், இங்கெல்லாம் ஃப்ரீயாக கண்டக்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி எங்கே வேணாலும் நம்ம வந்து ஃப்ரீயாக கண்டக்ட் ஒரு 10 பேர் சேர்ந்தால் ஃப்ரீயாக நம்ம ஈஸியாக அவங்களுக்கு கண்டக்ட் பண்ணி கொடுக்க முடியும். உயிர் நோக்கம்னு 3 நாள் ப்ரோக்ராம் இருக்குது, அது ஃப்ரீ. அது போக 25 வயசுக்கு உட்பட்டவங்களுக்கு ஈஷா யோகா 7 நாள் ப்ரோக்ராம் இருக்குது, அது ஃப்ரீ. அது போக மற்றவங்களாம் இருப்பாங்க, 25க்கு மேலே இருக்கவங்களுக்குலாம் ஒரு சின்ன ஃபீஸ் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. கிராமத்தில் ஒரு 300 ரூபா வாங்குவாங்க, ஒரு சிறுநகரங்களில் 500 ரூபா, சென்னை மாதிரியான பெருநகரங்களில் 2000 ரூபா, மும்பையில் கூட வாங்குறாங்க, நியூயார்க்கில் ரொம்ப கூட வாங்குறாங்க. அதை வச்சு ஃபவுண்டேஷன்ஸ் ரன் பண்ணிக்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் தான் வருமானமாக மாறுது அப்படின்றது. இப்போ ஈசாவை பற்றி பேசும்போது நிறைய பேர் மர்மமாக மாயமாயிடுறாங்க. இது வரைக்குமே வந்து 5 வழக்குகள் முடிச்சு வைக்கப்பட்டிருக்கு, ஆனால் யாருமே மீட்கப்படாமலே இந்த வழக்குகள்லாம் முடிச்சிருக்கு அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் எல்லாம் உண்டுன்னு சொல்கிறாங்க. அதனுடைய உண்மைத்தன்மை நம்ம இப்போ தான் பார்த்தோம் இல்லையா, போலீஸ் போய் விசாரணை பண்ணாங்க அப்படின்றது தெளிவாக பார்த்தோம். இந்த 2 பெண் துறவிகள் வழக்கில் அவங்க அப்பா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, என்னோட பெண்கள் வந்து அவங்களோட விருப்பத்துக்கு மாற அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஹெபியஸ் கார்பஸ் பேசிக்காக ஆட்கொணர்வு மனு வந்து போடுறாங்க. அப்போ இவங்க 2 பேரும் போய் ஆஜராயிடுறாங்க. ஆட்கொணர்வு மனுனா என்ன, அடைத்து வைக்கப்பட்டு 2 பேருமே போய் ஆஜராயிடுறாங்க. ஆஜரானா அங்கேயே வந்து அந்த கேஸ் வந்து முடிஞ்சிருது. ஆனால் ஜஸ்டிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்து ஒரு சந்தேகத்தை எழுப்புறாங்க, இவங்க உள்ளே இருக்கிறவங்களாம் அவங்க விருப்பத்துக்கு மாறாக தான் இருக்காங்க. ஸோ ஜஸ்டிஸ் நீங்கள் எல்லாமே போங்க, நீங்கள் போய் போலீஸ் வந்து விசாரிங்க. 150 போலீஸ் போகிறாங்க, 568 பேர்கிட்ட வாய்மொழியாக விசாரிக்கிறாங்க, ஒரு 11 பேர்கிட்ட ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வாங்குறாங்க, ஒரு 30க்கும் மேற்பட்ட துறவிகள்கிட்டையுமே வந்து நேரடியாக காவல்துறையே போய் ஒரு ப்ராப்பராக ஷூட் பண்ணி அவங்களோட வாக்குமூலத்தை ரெக்கார்ட் பண்ணுறாங்க. இது எல்லாமே வந்து உள்ள போலீஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து போலீஸ் வந்து முழுமையாக விசாரித்து தாக்கல் செய்கிறாங்க. அதோடு வந்து இவங்க ஜட்ஜஸ் என்ன கேட்குறாங்கன்னா, இதுவரைக்கும் ஈஷா யோக மையம் சார்ந்து எந்தெந்த கேஸ்லாம் பெண்டிங்காக இருக்குது அப்படின்றத வந்து கேட்குறாங்க. ஸோ அப்படி பெண்டிங் கேசஸ் துறையும் ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. எஸ் விசாரணை அறிக்கையும் கொடுக்குறாங்க. இது போக இதுவரைக்கும் என்னென்ன கேசஸ் இருக்கோ அந்த பெண்டிங் கேசஸ்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதில் வந்து காவல்துறை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுவரைக்கும் கடந்த 15 வருடங்களில் ஈஷா யோகாவுக்கு வந்து காணாமல் போனவங்கன்னு கம்ப்ளைண்ட் ஆனது வந்து பார்த்திங்கன்னா 6 பேர். அதில் 5 பேர் திரும்பி வந்துட்டாங்கன்றாங்க. இந்த ஒரு செய்தியாக கூட இதை கேரி பண்ணியிருக்காங்க. நான் காவல்துறை ரிப்போர்ட் கூட உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் சொன்ன மாதிரி 5 பேர் திரும்பி வராமல் இல்லை, 6 பேர் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் இருக்குது. அதில் 5 பேர் திரும்பி வந்துட்டாங்க. ஒருத்தர் கம்ப்ளைண்ட்டுமே வந்து ஈஷா யோகா மையமே கொடுத்த கம்ப்ளைண்ட்டு. அவர் வந்து ஒரு வெள்ளையங்கிரிக்கு மேலே மலைக்கு போகிறாரு, போனவர் வந்து திரும்பி வரல. இது சமீபத்தில் நடந்தது, போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு ஈஷா யோக மையத்துக்கு 25,000 பேர் வராங்க, வீக்கெண்ட்னா 50,000 பேர் வராங்க. ஒரு ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன் இப்போ ரீசெண்டாக நடந்த தீபாவளி கூட 1 lakh பீப்புள் வந்தாங்க. மகாசிவராத்திரி எவ்வளோ பெரிய இதாக நடக்குது அப்படின்னு. ஸோ அப்படி இருக்கும்போது யாரோ ஒரு சிலர் அங்கே காணாமல் போவாங்க, உடனடியாக நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுப்போம், போலீஸ் கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்க. இவ்வளோதான் நடந்திருக்கு. இது எப்படி பல பேர் மாயம்னு ஏன் ட்விஸ்ட் பண்ணணும், 5 பேர் காணோன்னு ஏன் சொல்லணும்? இல்லை, அந்த காணாமல் போனாங்க அவங்களை கண்டுபிடிக்காமலே அந்த வழக்கானது முடித்து வைக்கப்பட்டிருக்கு. அதுதான் உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். அதில் திரும்பி விட்டர்னர் தான் இருக்குது. நான் உங்களுக்கு போலீஸ் ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்குறேன். இல்லை, ஈசா யோக மையத்தில் மாயமான 6 பேரில் 5 பேர் திரும்பி விட்டனர். எஸ். அப்போ ஒருத்தர் என்ன ஆனார்? அதுதான் அந்த ஒரு கேஸுமே வந்து ஈஷா யோக மையமே கொடுத்தது. அந்த கேஸ் பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். கணேசன் ஒருத்தர் வந்து உள்ளே இருக்கிறவர் தான், அவர் அங்கே முழுநேர தன்னார்வ தொண்டர் இருந்தவர் தான். அவர் என்ன பண்ணுறாருன்னா, வெள்ளையங்கிரி மலைக்கு வந்து யாத்திரை போகிறாரு. இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த சீசன் டைமில் எல்லோரும் வெள்ளையங்கிரி யாத்திரை போவாங்க. நைட்டு பகலில் போக மாட்டாங்க, நைட்டு போய் ஸ்டே பண்ணுவாங்க. அப்படி அவர் நைட்டு போகும்போது இங்கேருந்து கேரி பேக்கில் வந்து பழம் பிஸ்கட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறாரு. இது வந்து இந்த வெள்ளையங்கிரி ஆண்டவர் கோயில் இருக்கு இல்லையா, ஈஷாலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் வரும். அங்கே அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸில் எல்லாம் ரெக்கார்ட் ஆகுது. இங்கேருந்து கிளம்புறாரு, ஒரு ஆட்டோ பிடிக்கிறாரு, அங்கே போகிறாரு, அங்கேருந்து மலை ஏற்றம் போகிறார். ஆனால் போனவர் திரும்பி வரல. அங்கே வழி மாறி போயிட்டாரா காட்டுக்குள்ளே, இல்லை வேறு ஏதாவது வனவிலங்குகளோட தாக்குதலாம் நமக்கு தெரியல. அது வந்து போலீஸ் வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இந்த வழக்கோட முழு தன்மையை தவிர இவங்க சொல்கிற பல பேர் மாயம்லாம் இல்லை. 15 வருஷத்தில் வெறும் 6 கோடி மக்களுக்கு மேலே வந்திருக்காங்க ஈஷா யோகாவில். அதில் வெறும் 6 மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ரிலவெண்ட் டு ஈஷா ஃபவுண்டேஷன் வந்து இதாக இருக்குது. ஈஷா ஃபவுண்டேஷனுக்கு உள்ளேருந்து காணாமல் போனவங்கள வந்தவங்க எல்லாம் சேர்த்து மொத்தமாகவே ரிலவெண்ட் டு ஈஷா ஃபவுண்டேஷன் 6 கம்ப்ளைண்ட் பதிவாயிருக்கு. அதில் 5 பேர் திரும்பி அந்த 6 கம்ப்ளைண்ட்ன்றது வந்துட்டு போகிறவங்க எல்லாம் சேர்த்து எல்லாமே சேர்த்து கம்ப்ளீட்டாக அந்த போலீஸ் ரிப்போர்ட் படிச்சிங்கன்னா அதான் அவங்க ஜஸ்டிஸ் தெளிவாக கேட்குறாங்க. எவ்ரி கேசஸ் ரிலேட்டட் டு ஈஷா ஃபவுண்டேஷனை லிஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதை லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி தான் வந்து அதை வந்து பூதாகரப்படுத்துகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? வேணும்னே செய்கிறாங்க. இந்த அளவுக்கு ஒரு தரம் தாழ்ந்து இன்னைக்கு எழுதல, இன்னைக்கு மீடியா இருக்கனால இதெல்லாம் பெருசாக வெளியே தெரியுது. 25 வருஷமாக சொல்கிறாங்க கிட்னி திருடிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. சத்குரு என்ன சொல்ற, தியானலிங்கத்துக்கு கீழே வந்து பணம் நகைகள்லாம் புதைச்சி வச்சுருக்காரு, அதை அப்புறப்படுத்தினா தான் அவங்களுக்கு உண்மை தெரியும்னாங்க. எலிஃபண்ட் காரிடர்னு சொன்னாங்க, யானை வழித்தடத்தில் இல்லை காற்று அழிச்சு உருவாக்குனாங்கன்னு சொன்னாங்க. ஏதாவது ஒன்றாவது கோர்ட்டில் ப்ரூவ் பண்ண முடிஞ்சுதா? அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டிட அளவை காட்டிலும் அதிகமான கட்டுமான பணி நடந்திருக்கு. ஆமாம், அது சொன்னாங்க. எதுவுமே ப்ரூவ் ஆகலையே உங்களுக்கு? இல்லை, இது எல்லாமே வேணும்னே திரிக்கிறாங்கன்னு பார்க்குறீங்க? கட்டாயமா நான் உங்களுக்கு இந்த இது கூட தரேன், ஆர்டிஐ. நான் சொல்கிறது நீங்கள் நம்ப வேணாம். இது தமிழக அரசோட ஆர்டிஐ
4th பாயிண்ட் பாருங்க, படிச்சு பாருங்க. ஈஷா யோக மையம் யானை வழித்தடத்தில் இருக்குதான்னு கேட்குறாங்க. அதுக்கு அரசு என்ன சொல்றாங்கன்னா, கோயம்புத்தூர் டிவிஷன்லேயே வந்து யானை வழித்தடம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு தடவை திருப்பி திருப்பி கேட்குறாங்க, ஈஷா யோக மையத்துக்கு சம்மந்தப்பட்ட நிலத்தில் எங்கேயாவது யானை வழி, சரி ஈஷா யோக மையம் யானை வழித்தடத்தில் இல்லை. ஈஷா யோக மையத்துக்கு சம்மந்தப்பட்ட வேற ஏதாவது இடத்துல யானை வழித்தடம் இருக்கா? இல்லை. இது வந்து வெறும் ஆர்டிஐ மட்டும் நான் சொல்ல, நீங்கள் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட ரெக்கார்டு எடுத்து பாருங்க, இல்லை இந்தியன் என்விரான்மெண்டல் மினிஸ்ட்ரியோட ரெக்கார்ட்ஸ் எடுத்து பாருங்க, நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் என்ஜிடின்னு சொல்லுவாங்க, அவங்களோட ரெக்கார்டு எடுத்து பாருங்க, எல்லாம் கிளியராக சொல்கிறாங்க. எந்த விதமான ஒரு, இப்போ நீங்கள் கேட்டது கூட நான் ஆர்டிஐ அனுப்புகிறேன், வேறு ஏதாவது வந்து வனநிலங்களை ஆக்கிரமிச்சிருக்காங்களா, கட்டிடங்களை வந்து எக்ஸ்ட்ரா, அதுக்கு எதுக்குமே இல்லை, எல்லாம் ஆர்டிஐயில் தெளிவாக இருக்குது. ஸோ இவங்கனால என்ன, இந்த மாதிரி குற்றம் சொல்கிறவங்கனால லீகலாக எதுவுமே பண்ண முடியலை அப்படின்றதுக்காக தான் இப்போ லீகல் ட்ரையலில் வின் பண்ண முடியலைன்றதுக்காக மீடியா ட்ரையல் பண்ணுறாங்க. மீடியாவில் வந்து ஒருத்தவங்க மேலே வந்து ஒரு பழி சொல்லி அவங்க மேலே ஒரு பயத்தை உருவாக்கி போக விடாமல் தடுக்கணும் அப்படிங்கிறது தான் நோக்கம். இப்போ இந்த காணாமல் போனவங்களுக்கான அந்த ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றது சொன்னீங்க. ஈசா சென்டருக்குள்ளேயே வந்து ஒரு தகன மேடை இருக்குது, தனியார் இப்படி தகன மேடைகள்லாம் வச்சுருக்க முடியும்னு. எங்கே இருக்குது அந்த தகன மேடை? அந்த தகன மேடை வந்து இன்னும் ஃபுல் ஆப்ரேஷனல் ஆகலை, முழுமையாக செயல்பட இருக்குது, கட்டிக்கிட்டு இருக்காங்க. எங்கே கட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா, அங்கே இருக்கிற கிராம மக்களுக்காக ரோடு மேலே கட்டிகிட்டு இருக்காங்க. சென்டருக்குள்ளே இல்லை. நீங்கள் போனீங்கன்னா, நீங்கள் பூலுவம்பட்டி அந்த ரோடு எடுத்து போனீங்க, சிறுவாணி ரோடு எடுத்து போனீங்கன்னா, எஸ் பூலுவம்பட்டி வழியில் போனீங்கன்னா நீங்கள் 14D பஸ் இருக்கும் காந்திபுரத்துலேருந்து ஈஷா யோகா பஸ்லேருந்து பார்த்தீங்கன்னாலே அது தெரியும். இதில் வந்து அதுவும் நீங்கள் மர்ம சுடுகாடு கேம்பஸ்க்கு வெளியே இருக்காது. சென்டர் கேம்ப், அதாவது என்னென்னா ஈஷா யோகா சென்டர் எப்படி இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சாதான் இந்த இதுக்கு பதில் சொல்லுங்க. முதல்ல போனோன்னா ஒரு மலைவாசல் அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கப்புறம் அந்த மலைவாசல்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் போனீங்கன்னா தான் ஆதியோகி திருவுருவம் இருக்கும். நீங்கள் போயிருப்பீங்க, ஒரு 3 கிலோமீட்டர் அங்கேருந்து போகணும். அதுக்கு பின்னாடி தான் வந்து தியானலிங்க கோயில் இருக்குது. அதுக்கு தாண்டி தான் வந்து ஈஷா யோகா சென்டர் இருக்குது. இப்போ நாம் பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த சுடுகாடு அப்படின்றது, இது வந்து இங்கே இருக்குது சுடுகாடு, ஆதியோகி அங்கே இருக்காங்க, அதுக்கு பின்னாடி தியானலிங்கம், அதுக்கு அந்த பக்கம் தான் ஈஷா யோகா சென்டர் இருக்குது. ஸோ இது வந்து ஈஷா யோகா சென்டருக்குள்ளே இருக்குன்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் இந்த சுடுகாடு அமைக்கப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா ஈஷாவோட நிலமான்னு கேட்டிங்கன்னா ஆமாம். ஏன்றதையும் நான் சொல்கிறேன். ஈஷாவை சுற்றி ஒரு 10லேருந்து 15 கிராமங்கள் இருக்குது. நீங்கள் அந்த ஏரியாவில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பட்டியார் கோவில்பதி, முள்ளங்காடு, முட்டத்துவயல், தானிக்கண்டுன்னு எல்லாமே வந்து ட்ரைபல் வில்லேஜ். அங்கே அதிகமாக வந்து ஸ்கெடியூல்டு ட்ரைப் மக்கள் வாழ்கிறாங்க. அவங்களுக்கு பொது சுடுகாடு கிடையாது. அவங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அங்கே தொண்டாமுத்தூர் கொண்டு போய் தான் எரிக்கணும். தொண்டாமுத்தூர் 15 கிலோமீட்டர். எப்படி ஒரு ட்ரைபல் மக்களால் 15 கிலோமீட்டர் போக முடியும்? இதை வந்து அவங்க அரசுக்கிட்ட முறையிடுறாங்க. அரசு வந்து ஃப்ரீ ஆம்புலன்ஸ் சர்வீஸ் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் அது ஒரு டெம்பரரியான ஒரு சொல்யூஷன் தானே, பெர்மனன்ட் சொல்யூஷன் இல்லை. இது ரொம்ப நாள் கழித்து அந்த பஞ்சாயத்து வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க, எங்களுக்கு சுடுகாடு வேணும் அப்படின்னு. அப்போ ஆல்ரெடி ஈஷா யோகா வந்து தமிழகம் முழுக்க 14 சுடுகாடுகளை பராமரிக்கிறாங்க. நம்ம சென்னையில் கூட வந்து பார்த்திங்கன்னா பெசன்ட் நகர் சுடுகாடு அவங்க தான் வந்து மெயின்டெனன்ஸ்லாம் பண்ணுறாங்க. ஸோ அதே இது ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கனால பஞ்சாயத்து தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. எங்களுக்கு வந்து ஈஷா கிட்ட கேட்குறாங்க, எங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு சுடுகாடு வந்து பொது சுடுகாடு ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் ஈஷா வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்டு அப்ரூவல் வாங்குறாங்க, உதவி திட்ட இயக்குனர்கிட்ட அப்ரூவல் வாங்குறாங்க, அது போக பார்த்தீங்கன்னா கலெக்டர்கிட்ட அப்ரூவல் வாங்குறாங்க. இதெல்லாம் அப்ரூவல் வாங்கி அந்த மக்களுக்காக ரோடு மேலே அமைக்கப்படுறது தான் அந்த சுடுகாடு. அந்த சிம்னி இருக்கு இல்லையா, மின்மயானம்னா சிம்னி வைப்போம், அது 30 அடி உயரம். 30 அடி உயரத்தை நீங்கள் எங்கன்னு ரகசியமாக வைப்பீங்க? ஸோ இதனால் பாதிக்கப்பட போகிறது பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற கிராம மக்களும் அங்கே இருக்கிற மலைவாழ் மக்களுமே தவிர வேறு யாரும் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா அந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் கிட்ட அவங்க வாங்கின அப்ரூவல் லெட்டர் எப்போ பண்ணணும்னு வாங்கினது இன்னும் முடியலன்னு அதுக்குள்ளே கேஸ் போட்டாங்க. ஓகே. அது என்ன போட்டிருக்காங்கன்னா, பக்கத்து நிலத்துக்காரர் வந்து இந்த மாதிரி நீங்கள் இது கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அந்த இயக்குனரே அதுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருப்பாரு. ஸோ அவங்க என்ன பக்கத்து நிலத்துக்காரர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த மாதிரி சுடுகாடு வந்து அவரோட நிலத்தோட வேல்யூ குறைஞ்சிரும்னு அவர் போய் பயந்துட்டு ஒரு கேஸ் போடுறாரு. அப்போது அதை வந்து கோர்ட் வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கிட்ட வந்து அறிக்கை தாக்கல் செய்கிறாங்க. அது இன்னும் அடுத்த ஹியரிங்க்கு வரலை. ஸோ அதனால் அதை இன்னும் ஆப்ரேஷன்லேயே ஆகலை. இல்லை என்னென்னு அவர் தாக்கல் பண்ணுறாரு, இந்த மாதிரி என் இடத்துக்கு பக்கத்தில் இப்படி ஒரு பேசிக்காக என்னென்னா, இப்போ உங்கள் நிலம் இருக்குது என் நிலம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் நிலமும் என் நிலத்தோட பவுண்டரியில் போயிட்டு நான் வந்து ஏதோ ஒன்று பண்ணுறேன்னு, உங்களுக்கு பொல்யூஷன் வர மாதிரி நான் ஏதோ ஒன்று பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து கேஸ் போட முடியும். அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சுடுகாடு மாதிரியோ இல்லை ஏதோ ஒரு கம்பெனி மாதிரியோ பொல்யூஷன் ஏதோ ஒன்று ஏற்படுற மாதிரினா நான் பவுண்டரி வச்சு தள்ளி இருக்கணுன்ற நார்ம்ஸ் எல்லாம் இருக்குது, பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு நார்ம்ஸ் இருக்குது. அந்த நார்ம்ஸ் படி சரியாக அமைக்கப்பட்டிருக்கா அப்படின்றது வந்து இப்போ கோர்ட் வந்து கேள்வி அனுப்புது. அதுக்கு தான் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இன்னும் அடுத்த ஹியரிங்கில் தான் அவங்க தாக்கல் பண்ணுவாங்க. அதனால் அது ஆப்வியஸாக வந்து அப்ரூவல் வாங்கி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு டிஎன்பிசிபி வந்து அவங்களோட அறிக்கை தாக்கல் செஞ்சதுக்கு அது ஆப்ரேஷனல் ஆகும். இன்ன வரைக்கும் அது ஆப்ரேஷனல் ஆகலை. மக்களுக்காக மக்கள் கேட்டுக்கிட்டு கட்டப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா திருப்பி மக்களுக்கே போய் சேராமல் இருக்குது. எதனால? இந்த மாதிரி வெஸ்டர்ட் இன்ட்ரெஸ்ட்னால. அது வந்து மின்மயானமாக கொண்டு வரதுக்கான திட்டமா அது? ஆமாம், மின்மயானம் தான் அது. நாம் தமிழக அரசு இப்போ முழுமையாகவே எல்லாமே மின்மயானமாக தான் மாற்றிருக்கு. எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் சிஸ்டமாக தான் மாற்றிட்டு இருக்காங்க.
அதில் அவங்க யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர்லேருந்து அந்த சிஸ்டம்லேருந்து எல்லாமே தணிக்கைக்கு உட்பட்டது தான். அவங்க எப்போ நீங்கள் வந்து ஆரம்பிக்கணும், எப்போ முடிக்கணுன்றது முதற்கொண்டு எவ்ரிதிங் இஸ் கண்ட்ரோல்டு. இப்போ இதெல்லாம் தாண்டி ஈசா பள்ளி அப்படின்னு நம்ம பேசும்போது அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாலியல் ரீதியான துன்புறுத்தல் நடக்குது அப்படின்னு அது சம்பந்தப்பட்ட பெற்றோர்களே பேசுறாங்க. குறிப்பா காலையில 4 மணிக்கு எழுந்திருக்கணும், குளிச்சுட்டு வரணும், பெண்களும் மேலாடை இல்லாம வரணும், தியானம் மேற்கொள்ளணும், இப்படியான பழக்கங்கள்லாம் உண்டா? இல்லைங்க, இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எப்பயுமே சொல்லும்போது சதுரங்க வேட்டை படத்தில் கூட சொல்லுவாங்களே, நீங்கள் ஒரு பொய் சொல்லும்போது அதோட உண்மையை கலந்துருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரியான ஒரு பொய் தான் இது. சரி, நீங்கள் காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு வரீங்கன்னா ஒரு இதில் என்னது மார்கழி மாதத்தில் நீங்கள் வந்து சீக்கிரமாக 3:30 மணிக்கு கோயில் திறந்துருவாங்க. அப்போ நீங்கள் 3:30 மணிக்கு கோயில் திறந்தால் அவங்க ஒருபடி நீங்கள் போய் வந்து அங்கே போய் தரிசிக்கிறதுக்காக ஏர்லியராகவே போயிருங்க. அதே போல் எல்லா கோயில் 3:30 மணிக்கு திறந்துடுவாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மதுரை மீனாட்சி அம்மன்லாம் 3:30 மணிக்கு திறந்துடுவாங்க காலையில். சீக்கிரமே அதே போல் பூட்டிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சில சமயங்களில் வேணால் கொஞ்சம் ஏர்லியராக அவங்க போயிருந்துருக்கலாம். அங்கே இருக்கிற எல்லாருமே போயிருந்துருக்கலாம், அவங்களும் போயிருந்துருக்கலாம். மற்றபடி இப்போ தான் நீ எந்திரிக்கணும், இப்போ தான் இது பண்ணணும், அந்த மாதிரி எந்த ஒரு கட்டாயமும் யாருக்குமே கிடையாது. ஸோ இது ஒன்று வச்சுக்கோங்களேன். மேலாடை இல்லாமல் இருக்காங்கன்றது ரொம்ப ஒரு கீழ்த்தரமான குற்றச்சாட்டுன்னு. இது இது எப்படி நடக்க முடியும்? இப்போ நீங்கள் ஈஷா யோக மையத்துக்கு அது மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய குளியல் அறைகள் இருக்கு, அதுக்கான கதவுகள் கூட கிடையாது. ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி குளிக்கும் போது அந்த குளியல் அறை தான் பயன்படுத்தணும். நீங்கள் ஈஷா மையத்துக்கு போயிருக்கீங்களா? இல்லை, நான் சொல்றது பள்ளியில் இருக்கக்கூடியது அந்த குழந்தைகளுக்கான குளியல் அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. தியானத்துக்கு நான் சொல்கிறேனே, நீங்கள் சொல்கிற மாதிரி ஈஷா யோகா பள்ளி வந்து ரெசிடென்ஷியல் ஸ்கூல். அங்கே இருக்கிறவங்களாம் பெரிய ஸ்டேட் மினிஸ்டர்ஸ், சென்ட்ரல் மினிஸ்டர்ஸு, பெரிய பிஸ்னஸ் மேன், இன்ஃப்ளூயன்ஷியல் லெவலில் இருக்கிறவங்களோட பசங்களாம் அங்கே படிக்கிறாங்க. அவங்க அப்படி அலோவ் பண்ணுவாங்க அவங்க பசங்களை? அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு நடக்குதுன்னா ஈஷா யோக மையம் நாளைக்கு இருக்காது. இன்றைக்கி நைட்டே முடிடுவாங்க. நாளை கூட இல்லை, இன்றைக்கி நைட்டே அதை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப சீரியஸான விஷயம். அவ்வளோ பெரிய அதிகாரிகள், அவ்வளோ பெரிய மினிஸ்டர்ஸோட பசங்கள்லாம் அங்கே படிக்கிறாங்க. எப்படி இந்த குற்றச்சாட்டு உண்மையாக இருக்கும்? சரி, அப்படியே வச்சுக்கோங்க, நீங்கள் சொல்கிறபடியே வருவோம். அங்கே இருக்கிற பசங்க ரிபல் பண்ண மாட்டாங்களா? இன்றைக்கி வந்து இன்ஃபர்மேஷன் ஏறாங்க, எல்லார் கையிலேயும் மொபைல் இருக்குது. எவ்வளோ பெரிய இஷ்யூவாக இருக்கும். இது வந்து ஒரு கற்பனை ராஜேஷ்குமார் நாவல். இதை நீங்கள் வந்து ரசிக்கிற மாதிரி பார்க்கணுன்னா பார்க்கலாம், இல்லை ஏதோ ஒரு மர்மம் இருக்குது, உங்களுக்கு இந்த மர்ம கதைகள்லாம் பிடிக்கணும்னா படிக்கலாம், பார்க்கலாம். ஆனால் இது உண்மை கிடையாது. இது எப்படி உண்மையாக இருக்க முடியும்? இந்த 21st செஞ்சுரியில் இன்ஃபர்மேஷன் ஏறாலும் நீங்கள் இதை எப்படி நம்புறீங்க? ஒரு குறைந்தபட்ச ஆதாரமாக, இப்போ இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு சொல்கிறாங்களே, ஏதோ ஒரு குறைந்தபட்ச ஆதாரமாக இருக்கணும்ல. அது எதுவுமே கொடுக்காம சும்மா சொன்னால் எப்படி? இப்போ அங்க இருக்கக்கூடிய ஆடைகள் கூட வந்து கேள்விக்குறியாக்கப்படுது. ரொம்ப மெல்லிய ஆடையா இருக்கு. நீங்க குளிச்சுட்டு வந்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்டா தெரியும் அப்படின்றது உட்பட. அப்போ அந்த காலையில அங்க என்ன ஆக்டிவிட்டீஸ், எத்தனை மணிக்கு தியானம், அதுக்கான நடைமுறை அப்படின்றதெல்லாம் என்னவா இருக்கு? ஒரு 6 மணிக்கு அவங்க வந்து ஆரம்பிப்பாங்க. குரு பூஜாவோட ஆரம்பிச்சு அப்புறம் சூரிய நமஸ்கார் பண்ணுவாங்க. ஸோ இது எதுக்காக சூரிய நமஸ்கார் பண்ணும்போது கொஞ்சம் அர்லியராகவே பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு 6:30 முடிச்சேன்னா சூரியன் வந்ததுக்கு முன்னாடி பண்ணோம் அப்படின்னா உடம்புல உஷ்ணம் அதிகமாகும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் சூரியன் இருக்கும்போது ஆல்ரெடி ஹீட்டோட நமக்கு இன்னும் ஹீட் ஜென்ரேட் ஆகும் அப்படின்றது. சூரியன் வர்றதுக்கு முன்னாடி மோஸ்ட்லி இந்த ஹத்தயோக பயிற்சிகள் இது எல்லாத்தையுமே முடிக்கிறது அவங்க ப்ரெஸ்கிரைப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து 9 o'clock அவங்களுக்கு சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ஆஸ் யூஷுவல் பார்த்துப்பாங்க. இவ்வளோதான் இருக்குது. இதில் மெல்லிய ஆடையெல்லாம் சொன்னீங்க, எப்படி இதெல்லாம் வந்து கொண்டு வரணும்? நீங்களே பார்த்துருப்பீங்க, எத்தனையோ பெண் குழந்தைகளும் சரி ஆண்களும் படிக்கிறவங்கலாம் நீங்களே பார்த்துருப்பீங்க. இது நார்மலாக நீங்கள் பார்க்கும்போது தெரியுமே, எல்லாருமே அங்கே தான் இருப்பாங்க. இது எப்படி அனுமதிக்கிறாங்க? அவங்க பெற்றவங்க அனுமதிப்பாங்களா? இப்போ தான் நான் சொன்னேன், பெரிய பெரிய ஆளுங்களோட பசங்க அங்கே படிக்கிறாங்க. இல்லை, அங்கே படித்த பையனுடைய அம்மா தான் பேசுகிறாங்க, இந்த மாதிரி என் பையனுக்கும் வந்து பாலியல் அத்துமீறல் நடந்து. அவங்க பையனுக்கு மெல்லிய ஆடை உடுத்தப்படுதுன்னு அவங்க சொல்லலை. இல்லை, அவங்க சொல்லலை, நான் சொல்கிறேன். அத்துமீறல் அவங்க அவங்க சொன்னாங்க. ஆடைன்றது வந்து கற்பனைன்னு நான் சொல்கிறேன். அவங்க சொன்னதுக்கு இப்போ நான் வரேன், அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 2019 அவங்க பையனுக்கு வந்து ஒரு பாலியல் அத்துமீறல் நடந்தது. அதாவது என்னன்னா, சக மாணவன் வந்து அவனை வந்து ஒரு தகாத இடத்துல தொட்டான் அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு. இது அவங்களே மெயில் அனுப்புகிறாங்க அந்த பள்ளி நிர்வாகத்துக்கு. 2019 வந்து அவங்க வந்து மெயில் அனுப்புகிறாங்க. அந்த மெயில் தான் இது. ஸோ இந்த மெயில் வந்து அவங்களே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது நாம் ஒன்றும் இன்டர்செப்ட் பண்ணி எடுத்த மெயில் கிடையாது. இது ட்விட்டரில் வந்து அவங்களே கொடுக்குறாங்க. இது என்ன அடிச்சிருக்கு? அவங்க பேர், அந்த சின்ன பையனோட பேரை வந்து நம்ம வந்து மீடியாவுக்கு சொல்லக்கூடாதுன்றதுக்காக அவங்களும் அவங்க பையன் அப்படிங்கிறதுனால அவங்க அதை வந்து அழிச்சிட்டு தான் அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. இது அவங்க ட்விட்டர்லேயே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது அவங்க அப்பா அனுப்பிச்ச மெயில். அந்த மெயில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு 2 வரியை பாருங்களேன். நாங்கள் வந்து இந்த ஹோம் ஸ்கூல் நிர்வாகத்தோட எங்களோட ஜேர்னி ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. இதுக்கு மேலே நாங்கள் எதுவுமே கேட்க முடியாது. எங்கள் பையன் வந்து ஒரு சிறந்த மனிதனாக வளர்ந்துருக்கான், அதுக்கு நீங்கள் தான் காரணம், அப்படி இப்படின்னு இருக்கும். உங்கள் குழந்தைக்கு ஒரு பாலியல் குற்றச்சாட்டு நடந்தால் எப்படி தான் மெயில் பண்ணுவீங்களா? இல்லை, இது 2019 அனுப்பின மெயில் இல்லையா? ஆனால் அவங்க சமீபத்தில் தான் பேசுகிறாங்க. அதுதான் நீங்கள் ஏன்னு கேட்கணும். 2019 அவங்க அந்த சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கான மெயில் அவங்க காட்டுறாங்க. ஏன் 2024 வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணாங்க? நீங்கள் கேட்ட கேள்வி சரியான கேள்வி.
அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா இவங்க சொல்கிறாங்கல்ல, இன்னொரு பையன் வந்து ஏதோ பண்ணிட்டான்னு சொல்கிறாங்க இல்லையா, 2 பசங்க நடுவில் சண்டை நடந்திருக்கு. இட்ஸ் அன் அன்ரூலி பிஹேவியர் அப்படின்றதுக்காக அந்த பையனை ஸ்கூல் நிர்வாகம் விலக்கிருச்சு. இவங்க சொல்கிற மாதிரி வந்து பாலியல் தொந்தரவுலாம் ஒன்றும் கிடையாது. 2 பசங்க சண்டை அந்த பையன் புள்ளி பண்ணியிருக்கான். இவங்க புள்ளி பண்ணதை தான் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து செக்ஷுவல் அப்யூஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. அதுக்காக அந்த பையனை வந்து நீக்கிடுறாங்க பள்ளி நிர்வாகம். இது நடந்து 2019. அப்படியே அவங்க சொல்கிற மாதிரியே அந்த பையனுக்கு அவங்களோட பையனுக்கு ஏதோ ஒன்று அத்துமீறல் நடந்திருந்தா அடுத்த 3 வருஷம் அதே ஸ்கூலில் அந்த பையனை படிக்க வைக்கிறாங்க. எப்படி பண்ணுவீங்க? என் பையனுக்கோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ அந்த மாதிரி நடந்தால் நம்ம பண்ணுவோமா? முதல்ல என்ன ஸ்கூலாக இருந்தால் போடா வாடா முதல்ல வீட்டுக்கு தானே கூப்பிடுவோம். இன்னொன்று நான் சொல்கிறேன், இந்த சம்பவம் நடந்ததுக்கு பின்னாடி அவங்களோட செகண்ட் பையனுக்கு அட்மிஷன் போட்டிருக்காங்க. இது அவங்களோட செகண்ட் பையனுக்கு போட்ட அட்மிஷன். அந்த மெயில் அனுப்பிச்சதை பாருங்கள், அந்த அட்மிஷன் போட்டதை பாருங்கள். அதுக்கு அடுத்து 2019 அவங்க அட்மிஷன் போட்டிருக்காங்க. ஓகே. அந்த 2019 அட்மிஷன் போட அவங்க அனுப்பிச்ச மெயில் வந்து பார்த்தீங்கன்னா 5வது மாதம் இந்த அட்மிஷன் அதுக்கு அடுத்தது போட்டிருக்காங்க. எதுக்கு போடுறீங்க? உங்கள் முதல் பையனே நீங்கள் கூப்பிடல. அப்படி ஒரு பள்ளி வந்து தவறான பள்ளியாக இருந்தால் நீங்கள் 2வது தடவை அட்மிஷன் போடுறீங்க. இன்னொன்று நான் சொல்கிறேன், அந்த பையன் இருக்காலே முதல் பையனுக்கு ஏதோ பிரச்சனை வருதுன்னா அது 9th இந்த ப்ராப்ளம் வருது. அந்த பையன் +2 வரைக்கும் முடிச்சு அடுத்த 3 வருஷம் படித்து முடிச்சுட்டு 2019 இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. 2022 அவன் +2 முடிச்சு போயிடுறான். அதுக்கப்புறம் இவங்க வந்து அங்கே ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணுறாங்க. யாமினின்னு யார் குற்றச்சாட்டு சொல்கிறாங்களோ அவங்க வந்து எந்த பள்ளியை நோக்கி குற்றச்சாட்டு சொல்கிறாங்களோ அதே பள்ளியில் 2022 2024 வரைக்கும் அவங்க அங்கே ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணுறாங்க. ஏன் ஒர்க் பண்ணுறீங்க? பள்ளி தான் கெட்ட பள்ளியாச்சு இல்லை, நீங்கள் ஏன் வந்து ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணுறீங்க? என்ன நடந்ததுன்னா இவங்க அங்கே ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணும்போது அங்கே இருக்கிற பசங்களுக்கு இவங்களுக்கும் பிரச்சனை வருது. அதனால் பள்ளி நிர்வாகம் இவங்கள போக சொல்கிறாங்க, இவங்களை நீக்கிறாங்க. இப்போ ஜூன் மாதம் நீக்கிறாங்க. அந்த கோபத்தில் இவங்க வந்து தன்னோட பையனே பலிகடா ஆக்குறாங்க. இது எவ்வளோ ஒரு தவறான செய்கை. ஸோ இந்த எவிடன்ஸ் எல்லாம் இப்போ என்ன பர்பஸ்? ஏன்னா ஒரு ப்ரெஸ் மீட் நடக்குது, அதில் இவங்க இந்த விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக பல்வேறு விஷயங்கள் பேசப்படுது. அங்கே இருக்கக்கூடிய இந்த பள்ளியில் படிக்கக்கூடிய ஈசா பள்ளியை சேர்ந்த குழந்தைகளுக்கு வந்து தொடர்ச்சியான பாலியல் அத்துமீறல் நடக்குது, ஆசிரியர்களால் நடக்குது அப்படின்லாம் வந்து நீங்கள் அதன் பிறகு நிறைய செய்திகள் நம்ம பார்க்க முடியுது. இப்போ என்ன காரணம் இதுக்கு? இதுதான் நீங்கள் சொல்கிற எக்ஸாக்ட்லி இதுதான் காரணம். இவ்வளோ நாளாக என்ன சொன்னாங்க, யானை வழி தடம்னு சொன்னாங்க, கிட்னியை திருடணும்னு எதுவுமே ப்ரூவ் பண்ண முடியல. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா குழந்தைகளையும் பெண்களையும் வச்சு பேசினா இயல்பாகவே நமக்கு ஒரு பயம் வரும். இதுக்குப்பா நமக்கு அது நடக்குதோ இல்லையோ, நெருப்பு இல்லாமல் புகையாது, ஏதோ ஒன்று சொல்கிறாங்க எல்லாரும் அப்படின்னு பயம் வரும். அதுலேருந்து எல்லோரும் விலகுவாங்க அப்படிங்கிறது அவங்களோட எதிர்பார்ப்பு. லட்சக்கணக்கான மக்கள் கோடிக்கணக்கான மக்கள் வராங்களே, இது அவங்க கண்ணை உறுத்த தானே செய்யும். இன்னொன்று இப்போ நீங்கள் சொன்னீங்களே, அழகாக கேட்டீங்க எதுக்கு வந்து ப்ரெஸ் வந்து கொடுக்குறாங்கன்னு. அதே தான் நானும் கேட்குறேன். நீங்கள் கேஸில் கொடுத்துருக்கணும், இதுவரை கேஸ் கொடுக்கல. நீங்கள் உங்கள் பையனுக்கு உண்மையிலேயே பிரச்சனை நடந்திருந்தால் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? கேஸ் கொடுப்போம். அந்த கேஸ் போகலைன்னா தான் நம்ம ப்ரெஸ் மீட் பண்ணுவோம். இவங்களோட ஃபஸ்ட் அப்ரோச் பாருங்கள், ப்ரெஸ் மீட்டு. இன்ன வரைக்கும் கேஸ் கொடுக்கல நம்ம பேசிகிட்டு இருக்கிறது வரைக்கும். ஸோ அப்போ ஆப்வியஸாக இவங்க பின்னாடி ஒரு அஜெண்டா இருக்குன்னு தானே அர்த்தம். இப்போ இதெல்லாம் தாண்டி ஈசாவில் கொடுக்கப்படுற அந்த தீட்சை அதை பற்றி பேசலாம். அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு எந்த விதத்தில் தீட்சை வழங்கப்படுது, அந்த ப்ராசஸ் சொல்லுங்க. பள்ளி மாணவர்களுக்கெல்லாம் பெருசா தீட்சை அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. சரி, அங்கே இருக்கக்கூடிய யோகா ப்ரோக்ராம் பண்ணுறவங்களுக்கு வெளியே இருக்கிறவங்களுக்கே தீட்சை கொடுக்குறாங்க. அது வந்து நார்மலாக அவங்களுக்கு கண்ண முடி அமர்ந்துருக்கு. இல்லை, வெளியே இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி தீட்சை, உள்ளே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரே மாதிரி. எந்த மாதிரி? சரி, இப்போ தீட்சையிலே பல விதங்கள் இருக்குது. ஒன்று வந்து மந்திர தீட்சைன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரு மந்திரம் உச்சரிக்க சொல்லுவாங்க. அது வந்து ஈஷா யோக மையம் செய்யறதில்ல. நான் ஜென்ரலாக தீட்சையை பற்றி சொல்கிறேன். தீட்சைன்னா எனக்கு தெரிஞ்ச தலையில் கை வச்சு அதுதான் நான் சொல்ல வரேன். அது ஒரு ப்ராசஸ். தீட்சையிலே பல வகை இருக்குது. இப்போ ஒரு குரு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு உதாரணமாக நான் சொல்லணும்னா, ஓகே, அவங்க பிரம்மகுமாரிகள் அமைப்பு எடுத்துக்கோங்களேன். இப்போ பிரம்மகுமாரிகள் அமைப்பில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு உங்கள் கண்ணை வந்து திறந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன விளக்கு அப்படி காட்டுவாங்க. அது ஒரு விதமான ஒரு தீட்சை. இன்னும் சில அமைப்புகள்லாம் இருக்காங்க. அவங்களில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காதில் வந்து ஒரு மந்திரம் சொல்லுவாங்க. அது ஒரு விதமான தீட்சை. இதெல்லாம் வந்து குரு இல்லை அப்படின்னா அந்த மாதிரி நடக்கும். எப்போ ஒரு குரு உயிரோடு இருக்காங்களோ அப்போ வந்து தீட்சை வந்து வேறு வகையில் நடத்துகிறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சும்மா கண்ணை மூடி உட்காந்துருங்க அப்படி குருவோட உருவத்தை மனசில் நினச்சிக்கோங்க, இல்லை ஏதோ ஒன்று நினச்சிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி தீட்சை கொடுக்குற வழக்கம் இருக்குது. ஈஷா யோகாவில் எப்படி தீட்சை கொடுக்கப்படுது அப்படின்னா, தொடுறது கிடையாது, பேசுறது கிடையாது. ஒரு டீச்சர் அங்கே தள்ளி நிற்பாங்க, நீங்கள் சும்மா தியானத்தில் உட்காந்துருப்பீங்க. ஒரு ஆழமான தியான நிலைக்கு போகும்போது உங்களுக்குள்ள சத்குருவாலேயே தீட்சை கொடுக்கும்போது தொடுறது இல்லை. மறுபடியும் சத்குருவாலை அப்படின்னா அவர் வந்து ஒருவருக்காக தீட்சை கொடுக்குறாங்கன்னு கிடையாது. சக்தி நிலையில் வழங்கப்படுது, அவ்வளோதான் தீட்சை. இப்படி தான் கொடுக்கப்படுதே தவிர உள்ளே இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி வெளியே இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரின்னு அப்படிலாம் எதுவுமே இல்லை. இல்லை, ஏன்னா சமீபத்தில் ஒரு வீடியோ பார்க்க முடிஞ்சது. மானசரோவர் அந்த கரையோரமாக
சத்குரு ஜக்கி வாசுதேவ் வந்து ஒரு பெண்ணுக்கு தீட்சை கொடுக்குறாங்க. இல்ல தீட்சை கொடுக்கலாம், தெளிவுபடுத்தினேன். இல்ல அப்படி அவங்க அதுல மீன் பண்றது நான் சொல்றேன். ஒரு தீட்சை கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு வீடியோ அது ரிலீஸ் ஆகுது. ஆனா அதனுடைய அந்த அந்த எப்படி சொல்றது? அது சரியானதா இல்லையே. சரி, அது வந்து 10, 15 வருஷம் பழைய வீடியோ. அது வந்து இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு ஒரு ஆன்மீக அமைப்புகளும் உங்களை யாத்திரைக்கு கூட்டிட்டு போவாங்கல்ல. சரி. நிறைய ஆன்மீக அமைப்புகள் எங்கேயாவது காசி யாத்திரை கூட்டு போவாங்க, ராமர் கோயிலுக்கு கூட்டு போவாங்க அந்த மாதிரி. அந்த மாதிரி இவங்க கைலாஷ் மானசரோவருக்கு ரொம்ப வருஷமா வந்து யாத்திரை கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க ஈஷா யோகால இருந்து. அப்போ வந்து சத்குரு ஒரு இதில் போகும்போது என்ன சொல்றாருன்னா, இந்த மானசரோவர் ஏரியில வேற்று கிரக உயிர்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இது வந்து கேட்கறது சில பேர் நம்பலாம். சில பேர் என்னடா ஏதோ ஒன்று சொல்றாரு, சரி ஏதோ யோகி சொல்றாரு, மகான் சொல்றாருன்னு வந்துருவாங்க. அப்போ அவர் என்ன நினைக்கிறார், அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இவங்களுக்கு கொஞ்சம் உணர வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு 200 பேர் ஒரு சின்ன ஒரு குழுவை கூட்டிட்டு போறாங்க. அதுல வந்து ஒரு 4 பேரை தேர்ந்தெடுக்கிறார். அதில் ஆண்கள் இருக்காங்க, அதில் பெண்கள் இருக்காங்க. அவங்கள வந்து படுக்க வைக்கிறாரு. படுக்க வச்சார் என்ன சொல்றாருன்னா, அந்த ஹியூமன் சிஸ்டம் ஓப்பன் பண்றது மூலமா வேற்று கிரக உயிர்கள் உங்களுக்குள்ள இன்வைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் பண்றாரு. அப்படி பண்ணும்போது ஒருத்தவங்களும் வந்து அவங்களோட அனுபவத்தை பகிர்ந்துக்கிறாங்க. ஒருத்தவங்க என்ன சொல்றாங்க, எனக்குள்ள 1000 வாட் மின்சாரம் பாய்ஞ்ச மாதிரி இருந்துச்சு சடனா. இன்னொருத்தவங்க சடனா என்ன சொல்றாங்க, எனக்குள்ள ஏதோ ஒன்று ஒரு ஒரு சக்தி ஓடின மாதிரி இருந்துச்சு, என் தலையே வெடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இது இப்படி ஒன்னொன்னா டிஃபைன் பண்ணிட்டு வராங்க. இப்போ சத்குரு என்ன சொல்றாருன்னா, அந்த சுவாதிஷ்டானம்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல தான் கால் வைக்கிறாங்க. ஒருத்தவங்க வைல்டா அதில் வந்து பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் நம்ம சாமியெல்லாம் வந்து அப்படி பண்ணுவாங்க நம்ம ஊர்ல எல்லாம். சாமி வரும் இல்லையா நம்ம ஊர்ல, டக்குன்னு வந்து மயங்கி விழுவாங்க, நம்ம போய் பிடிப்போம். நீங்க அதெல்லாம் பண்ணியிருக்கீங்களான்னு தெரியல, நான் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு என்ன பண்ணுறோன்னு தெரியும். அவங்க பெண்களாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட ஆடைகள் எல்லாமே அவங்க எப்படி போகுது அப்படின்னு தெரியாது. இந்த மாதிரி சாமி வர அப்போது ஒரு டக்குன்னு ஒரு இதுக்காக வந்து அவர் என்ன பண்ணுறாரு, அப்படி கால் வைக்கிறாரு. அது வயிற்றுக்குள்ள சுவாதிஷ்டானன்னு அவர் தெளிவாக சொல்கிறார். ஆனால் வயிற்று பகுதியில் தான் அவர் எஸ் நான் சொல்கிறேன், அதையும் தெளிவாக நான் சொல்கிறேன். இங்கே அவர் சுவாதிஷ்டான தான் சொல்கிறார். நீங்கள் கேமராவை இங்கேருந்து எடுக்கிறீங்கன்னு வைங்க, தெளிவாக தெரியும். நீங்கள் கேமரா முன்னாடி இருந்து எடுத்தீங்கன்னா என்ன தெரியும் உங்களுக்கு? அதே போல் இது நீங்கள் கேமரா எடுத்ததும் ஈஷா யோக மையமே தான். ஈஷா யோக மையமே தான் எடுத்தது. இது ஒன்று ஸ்டிங் ஆப்ரேஷன். நீங்கள் சொல்கிற அந்த தனியார் யூடியூபர் வந்து ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணல. ஈஷா யோக மையம் இதை வீடியோ எடுத்து இப்போ கூட நீங்கள் வந்து ஈஷா யோக மையத்தோட அந்த சத்குரு எக்ஸ்க்ளூசிவ்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது. அங்கே போய் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்க்க முடியும். நீங்கள் இப்போ கூட பார்க்க முடியும். இன்னொன்று நான் சொல்கிறேன், ஒரு தனியார் தொலைக்காட்சியில் இது ஒளிபரப்பப்பட்டது. அத்தனைக்கு மாசிப்படுன்னு ஒரு தொடர் வந்து ஒளிபரப்பாயிட்டு இருந்துச்சு. அப்போ இது ஒளிபரப்பப்பட்டது. சப்போஸ் இதில் தப்பாக இருக்குன்னா டிவிக்குன்னு ஒரு தணிக்கை இருக்குல்ல, சென்சார் போர்டு இருக்குல்ல, இதை அலோவ் பண்ணியிருப்பாங்களா? நீங்கள் ஒரு ஆங்கிள்லேருந்து எடுத்து வச்சுட்டு அதை தவறாக பேசுகிறதுல என்ன இது இருக்குது? அப்படி அதுதான் நோக்கம்னு வைங்களேன். இல்லை நீங்கள் ஒரு ஆங்கிளில் இருந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா நீங்களே சொல்கிறீங்க உங்கள் டீம்லேருந்து எடுத்ததுன்னா. ஆனால் அதில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட அது ஒரு அந்த பெண் படுத்திருக்காங்கன்னா அவங்க பெண் உறுப்பு மேலே கால் வச்சிருக்கிற மாதிரி தான் அந்த ப்ரொஜெக்ட் ஆகுது. அப்படி தான் நரேட் பண்ணுறேன். இல்லை அதை தான் நான் சொல்கிறேன். அப்படி ஒரு நோக்கமாக இருந்துச்சுன்னா 250 பேர் முன்னிலையில் செய்வாங்களான்னு நான் கேட்குறேன். அந்த வீடியோ ஃபுல் வீடியோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா 200 பேர் முன்னாடி உட்காந்துருப்பாங்க. அப்படி நடக்குமா? இல்ல அது வந்து தீட்சைக்கானது கிடையாது. அது நீங்க என்ன சொன்னீங்க, வேற்று கிரக உயிர்கள் இருக்குதுன்னு அவர் சொல்றாரு. இது வந்து நம்மளோட சத்குரு சொல்றாரு. இது வேற்று கிரக உயிர்கள்னே அந்த அந்த நடந்த அத்தனைக்கு மாசப்படல ஒரு எக்ஸ்க்ளூசிவா ஒரு தொடர் வந்து ரிலீஸ் ஆகுது. பர்டிகுலரா அந்த தனியா வேற்று கிரக உயிர்கள் இருக்கு. எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் லைஃப். சரி. மானசரோவர்ல எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் லைஃப் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அந்த லைஃபுக்கு ஒரு இன்விடேஷனா இந்த பாடியில வந்து அது நமக்குள்ள வந்து பயணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு ப்ராசஸாக தான் அங்கே பண்ணுறாரு. அந்த ப்ராசஸை நீங்கள் கேள்வி கேளுங்க, அது சரி. ஆனால் இதுக்கு பின்னாடி வந்து ஒரு ஆபாச நோக்கமோ ஒரு பாலியல் நோக்கமோ கற்பிக்கிறதுக்கு இதில் என்ன இருக்குது? எல்லாத்துக்கு முன்னாடி நடக்கிறது தானே இது. ஈஷா யோக மையமே வெளியிட்ட வீடியோ தானே இது. அது ஒரு தனியார் தொலைக்காட்சியில் தணிக்கைக்கு உட்பட்டு வெளியிட்டது தானே அது. நான் அந்த நீங்கள் ஒரு பர்டிகுலராக நீங்கள் யாரை சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியும், யார் வெளியிட்டாங்கன்னு சொல்கிறீங்க. அதே அந்த பத்திரிகையாளர், புலனாய்வு பத்திரிகையாளர், அவர் என்ன பண்ணாருன்னா சத்குருவும் அவங்க பொண்ணு வந்து ஓடி வந்து கட்டி பிடிச்சிப்பாங்க. ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் சத்குரு வந்து அவங்க பொண்ணை பார்க்கும்போது அவங்க பொண்ணு அன்பா வந்து கட்டி பிடிச்சிப்பாங்க. ஃபாதர்ஸ் டே எனக்கு அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மேலே ஏறி ஆமாம், அந்த ஃப்ரேமை ஃப்ரீஸ் பண்ணிட்டார். இதே இந்த புலனாய்வு பத்திரிகையாளர் ஃப்ரீஸ் பண்ணிட்டு அதை வச்சு 20 நிமிஷம் கண்டென்ட் பேசுகிறார். ஒரு தந்தையும் மகளையுமே ஏதோ ஒரு ஃப்ரேமை ஃப்ரீஸ் பண்ணி கொச்சைப்படுத்துகிற மாதிரி பேசுகிறவர் இந்த மாதிரி வீடியோ எப்படி பேசுவார்? நான் அதே சொல்கிறேன், இது வந்து இது முதல் தடவை கிடையாது, இது சத்குருக்கு நடக்கிறது கிடையாது. அதே பத்திரிகையாளர் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அவர்களை நிர்மலா தேவி விவகாரத்தோட சேர்த்து பேசுகிறாரு. சேர்த்து பேசி அவர் கோர்ட்டுக்கு போகிறாரு ஆளுநர். அதே கோர்ட்டில் போய் மன்னிப்பு கேட்டார், நான் பண்ணது தப்புன்னு மன்னிப்பு கேட்டார். ஸோ இது எப்படி நடக்குது அப்படின்னா, நான் சமூகத்தில் இருக்கிற பெரிய நிலையில் இருக்கிறவங்கள ஒரு ஆபாசமாக நான் திட்டிடுவேன், அதுக்கப்புறம் அவங்க கோர்ட்டுக்கு போனால் அவன் மன்னிப்பு கேட்டுக்குவேன். ஆனால் அந்த 2 வருஷம் அந்த 3 வருஷம் நீங்கள் 3 வருஷம் நீங்கள் பண்ணது அது எவ்வளோ பெரிய களங்கத்தை ஏற்படுத்துது எல்லாத்துக்கும். இதை அவர் தொடர்ச்சியாகவே பண்ணுறாரு. இப்போ இவ்வளவு விஷயங்கள் வந்து நீங்கள் சொல்கிறீங்க, இதுக்கான ப்ராசஸ் இருக்குது, இதுக்கான ப்ராப்பர் எவிடன்ஸ் இருக்குது, நாங்கள் எதுவுமே பண்ணல, சரியாக தான் போயிட்டுருக்கு ஈஸா அப்படிங்கும்போது முதல்ல ஒரு பிரச்சனையை கையில் எடுக்கிறாங்க, அதில் இது பண்ண முடியல, அடுத்தடுத்த பிரச்சனை அப்படிங்கும்போது
என்ன காரணம்? யார் டார்கெட் பண்றாங்க ஈசாவை? சரி, நான் இது வந்து வெளிப்படையாக நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னா, இதுக்கு பின்னாடி மதமாற்ற இயக்கங்கள் இருக்காங்க. இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொள்கை சார்ந்த அமைப்புகள் இருக்காங்க. நான் ஒரு ஓப்பனாகவே எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு உதாரணத்தை நான் சொன்னேன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த சுடுகாடுல வந்து பக்கத்தில் நிலத்துக்காரர் ஒருத்தர் கேஸ் போட்டார், அதை தடுத்து நிறுத்தியிருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா. அப்போ தந்தை பெரியார் திராவிட கழகம் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உண்மை கண்டறியும் குழு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அவங்களுக்கு பேர் வச்சுட்டு, நான் வந்து நீங்கள் வந்து என்னென்ன பண்ணுறீங்க, நான் விசாரணை பண்ணுவேன்னு வந்தாங்க. இப்போ கூட அது பிரச்சனையாச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்களா எனக்கு தெரியல நியூஸில். உள்ள பெரிய ஒரு வாக்குவாதமே நடந்துச்சு ஈஷா யோகா மையத்துக்கும் இவங்களுக்கும். நான் என்ன கேட்குறேன்னா, கோர்ட்டில் கேஸ் நடக்குது. போலீஸ் விசாரிக்கலாம், பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு விசாரிக்கலாம், ஜஸ்டிஸ் விசாரிக்கலாம், இல்லை ஜனநாயகத்தில் வேறு ஏதாவது அதிகார அமைப்பு விசாரிக்கலாம். நீங்கள் யார் விசாரிக்கிறதுக்கு? நீங்கள் கேஸ் போட்டவரா? இல்லை. நீங்கள் எந்த ஜனநாயக அமைப்பும் இல்லை. நீங்கள் உங்கள் பேரை உண்மை கண்டறியும் குழுனையே வச்சுட்டு வரீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு யாரோ பேர் வைக்கிறாங்க, யாரோ சோறு வைக்கிறாங்கன்னு தானே அர்த்தங்க. அப்போ இதுக்கு பின்னாடி ஒரு இயக்கம் இருக்கிறது தெளிவாக தெரியுது இல்லை. பத்திரிகைகள் இந்த ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்க. இப்போ யாமினி கொடுத்த புகார் எடுக்கிறாங்க. 15 வருஷம் ஒரு வீடியோ எடுக்கிறாங்க. அவங்களோட பத்திரிகையோட டைட்டில் பாருங்கள், அவங்களோட அந்த யூடியூபோட டைட்டில் பாருங்களேன். இந்த மாதிரி வந்து பாலியல் அரை நிர்வாண தியானம் சிக்கியது வீடியோ ஆதாரம்ன்றாங்க. எதையும் நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க. ஸோ அந்த நரேட்டிவ் பில்ட் ஆகிறது வந்து ரொம்ப கிளியராக இருக்குல்ல. இப்போ கூட நம்ம பார்த்தோம், எத்தனை பேர் காணாமல் போனாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். மின்மயானம் இன்னும் தொடங்கவே இல்லை. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இத்தனை பேர் மாயம், ரகசிய சுடுகாடு இயங்குகிறது. விச் மீன்ஸ் அங்கே வச்சு எரிச்சிடுறாங்கன்னு மீன் ஆகுது. ஸோ இதுதான் ரொம்ப வருஷமாக அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ ஈசாவை வந்து டார்கெட் பண்ணணுன்றது தான் நோக்கம். ஏன்னா பேசும்போது நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். நிறைய பேர் பேசும்போது சத்குரு மேலே வந்து போக்சோ வழக்கு பாயும் அப்படின்றதெல்லாம், அவர் இங்கேயே இல்லை, தலைமறைவாயிட்டாரு, இங்கே கிடையாது அப்படின்னு. கோயம்புத்தூரில் இருக்காரா, எங்கே இருக்காரு? அவர் இங்கே தான் காலங்காலமாக இருந்தார். இப்போது வந்து யூஎஸில் வந்து ஒரு கான்ஷியஸ் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் வந்து எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால நான் ஆக்சுவலாக அந்த டிசம்பர் வந்து வர வேண்டியது, பட் அந்த கான்ஷியஸ் சிட்டியோட இது லேட் ஆகுது அப்படின்னால நான் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவங்களே வீடியோ போட்டிருக்காங்க. எப்பயுமே இங்கே தான் இருப்பாங்க, எங்கே போயிட போகிறாங்க? இல்லை, அவர் வருகைக்கும் இந்த பிரச்சனைகளுக்கும் அவரோட வருகைக்கும் இந்த பிரச்சனைகள் சம்மந்தம் இல்லை. அப்போ அவர் உடம்பு சரியில்லாமல் இருந்தார். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு சர்ஜரி கூட நடந்தது, உங்களுக்கு கூட தெரியும். அதை வந்து இவங்க ஒரு சாதகமான சூழ்நிலையாக பயன்படுத்தினாங்க. இப்போ சத்குரு வந்து ஹெல்த் வைஸ் வீக்காக இருக்கார், இந்த சமயத்தில் ஈஷா யோகா மையத்தை அடித்தோம் அப்படின்னா அடி வந்து பலமாக விழுகும் அப்படின்றதுக்காக டக்குன்னு ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. எங்கேயாவது ஒரு வல்னரபிள் சுச்சுவேஷன் இருந்தால் அதை யூட்டிலைஸ் பண்ணணும் தானே பார்ப்பாங்க. ஸோ இப்போ சத்குரு இல்லாத ஒரு வல்னரபிள் சுச்சுவேஷனை அவங்க பார்க்குறாங்க. அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த உண்மை கண்டறியும் குழு வருது, யாமினிகள் உருவாக்கப்படுறாங்க. இதுக்கு பின்னாடி வந்து நீங்கள் சொன்ன புலனாய்வு புலிகள் வந்து களமிறக்கப்படுறாங்க. இதெல்லாம் துல்லியமாக நடத்தப்படுது. நிறைய கேள்விகளுக்கு பதில் கொடுத்துருக்கீங்க. ஆனாலும் அது தொடர்ச்சியான சர்ச்சைகள் இருந்துக்கிட்டே தான் எப்பயுமே வரும். இப்போ இல்லை, நம்ம ஒரு 5 வருஷம் கழிச்சு கூட பேசுவோம், அப்போ இருக்கும். ஏன் அதையும் நான் சொல்லிடுறேன், ஏன் இது நிற்காது எப்பயுமே. ஏன்னா நான் சொன்ன மாதிரி சத்குருனால ஒரு உலகத்தில் பாதி மக்கள் தொகை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுது. மகாசிவராத்திரி ஒரு நாள் நைட்டில் மட்டும் 150+ லாங்குவேஜஸில் நீங்கள் ஆதியோகியை கொண்டு போய் சேர்க்குறீங்க. சிவன் ராத்திரி அப்படிங்கிறத வந்து ஆக்சுவலாக இப்போ வந்து ஒரு பாப் ஃபங்க்ஷன் நடந்தது போன வருஷம். பாப் ஃபங்க்ஷனை பார்த்தவங்களோட அதுக்கு வந்த மீடியா இம்ப்ரெஷனை விட மகாசிவராத்திரிக்கு வந்த மீடியா இம்ப்ரெஷன் அதிகம். யாராலாச்சு? சத்குருவாலாச்சு. நீங்கள் சின்ன வயசாக இருக்கும் மகாசிவராத்திரி இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனா? கிடையாது. இன்னைக்கு வேர்ல்டு லெவல் ஃபங்க்ஷனாக மாற்றிருக்காரு. ஆப்வியஸாக மதமாற்ற இயக்கங்களுக்கு இது ஒரு பெரிய இடி. இல்லை, இவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இதுதான் அவங்க மைனஸாகவும் சொல்கிறாங்க. ஏன்னா இவர் வந்து ஜக்கி வாசுதேவ் வந்து மோடி வரைக்கும் வந்து செல்வாக்கு மிக்கவர், ஒரு பிரதமரை ஈஸியாக தொடர்பு கொள்ளக்கூடிய, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நபர். அதனால தான் இங்கே சுற்றி நடக்கிற மர்மங்களை எல்லாம் அப்படியே மூடி மறைச்சிடுறாரு. அவர் பிரதமருக்கு மட்டும் இன்ஃப்ளூயன்ஸில் உலகம் ஃபுல்லாக அவருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அது பிரதமர் மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க. சேவ் சாயில் அப்படின்னு சொல்லி ஒரு இயக்கம் நடத்துகிறாரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா 100க்கும் மேற்பட்ட நாடுகள் வந்து மண்ணை எப்படி காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கமெண்டேஷன் பாலிசியை கொடுக்குறாரு. 100க்கும் மேற்பட்ட நாடுகள் அதை வாங்கிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. உலகத்தில் எங்கே போனால் என்விரான்மெண்ட் மினிஸ்டரை சந்திச்சாங்க, பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட் எல்லாரும் சொல்கிறாங்க. ரஷ்யன் கவர்மெண்ட் அவரை கூப்பிடுது, வாங்க இங்கே யோகா இன்ஸ்டியூஷன் வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற யூஎஸில் இருக்க செனட்டர்ஸ் எல்லாம் அவருக்கு வந்து அவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் இங்கே ஈஷா யோகா மையம் வச்சுருக்கீங்க, இது எங்களுக்கு அவ்வளோ பலனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவரோட இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது வெறும் இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் முழுக்க இருக்குது. ஆனால் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து தப்பாக பயன்படுத்துறதுனா கிடையாது. அப்படின்னா நீங்கள் ஒரு ஆதாரம் கொடுங்க. நான் இவ்வளோ ஆதாரம் உங்கள் கையில் கொடுத்தேனே, நீங்கள் ஒரு ஆதாரம் கொடுக்கணும் இல்லை எனக்கு. சும்மா சொல்கிறதுல என்னென்னா, நீங்கள் சொன்னதெல்லாம் ராஜேஷ்குமார் கதை தானே. ஏதாவது ஒரு ஆதாரம் கொடுக்க முடிஞ்சுதா? ஒரு கேஸ் நிரூபிக்க முடிஞ்சுதா? இதே ஹைகோர்ட்டில், கர்நாடகா ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டாங்க. சத்குரு வந்து காவேரி கூக்குரல் இயக்கத்தில் ஊழல் பண்ணியிருக்காருன்னு கேஸ் போட்டாங்க. தலையில் அடிச்சுக்கிட்டாரு அது ஜஸ்டிஸ். அந்த ஜட்ஜ்மெண்ட் எடுத்து பாருங்கள். அது ஏவி அமர்நாத்னு ஒருத்தர் கேஸ் போட்டார். உங்களுக்கு ஃபைன் போடாமல் மன்னிச்சு விட்றேன்னு சொன்னாங்க.
இதை விட்டுருங்க, இப்போ நடந்ததெல்லாம் விட்டுருங்க. நேத்து சத்குருக்கு பத்ம விபூஷன் அவார்ட் கொடுத்தாங்க. அது கொடுத்துருக்க கூடாதுன்னு பூலகி நண்பர்கள் சார்பாக ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க. அது அப்படியே டிஸ்மிஸ் ஆச்சு. நீங்க என்ன கேஸ் போட்டாலும் டிஸ்மிஸ் ஆகிறத விடுங்க. ஜட்ஜஸ் என்ன சொன்னாங்கன்ற அப்சர்வேஷன் பாருங்க. தெளிவா சொல்றாங்க அவங்க. ஏன் இப்படி எல்லாமே உள்நோக்கம் கொண்ட வழக்குன்னு டிஸ்மிஸ் ஆகுது. நார்மலா டிஸ்மிஸ் ஆகல. உள்நோக்கம் கொண்ட வழக்குன்னு டிஸ்மிஸ் பண்றாங்க. ஸோ அப்போ நீங்க தொடர்ந்து லீகலா எப்படியாவது அடிக்கணும்னு நினைச்சீங்க. முடியல. இப்போ மீடியாவில் அடிக்கணும்னு நினைக்கிறீங்க. நிறைவா ஒரே ஒரு கேள்வி. ஈசா யோகா மையம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் வெள்ளிங்கிரி மலைச்சாரலில் ஒட்டி தான் இது அமைஞ்சிருக்குன்னு ஸ்டாண்ட் பண்ணுறோம். வெள்ளிங்கிரின்றது ரொம்ப காலமாக ஈசாலாம் வர்றதுக்கு முன்னாடி இருந்து காலங்காலமாக வெள்ளிங்கிரிக்கு போய் மாலை போடுறதும் அங்கே சிவனை வழிபடுறதும் எல்லாருடைய நம்பிக்கையாகவும் இருக்குது. அதனுடைய பெயரை ஈசா எடுத்துக்கிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வெள்ளிங்கிரியவே ஹைட் பண்ணிட்டு ஈசாவை ரொம்ப பூதாகரமாக காமிக்கிறோம். ஒரு பெரிய கார்ப்பரேட் நெட்வொர்க்காக இது மாறி நிற்குது. வெள்ளிங்கிரியை மறைக்கிற அளவுக்கு அப்படின்லாம் விமர்சனங்கள் வைக்கப்படுது. அதை எப்படி பார்க்க? ஏன் வெள்ளியங்கிரியை நம்ம மறைக்க முடியாது. வெள்ளியங்கிரின்றது நம்ம தென் கைலாயன்னு சொல்லுவோம். ஏன் தென் கைலாயன்னு சொல்கிறோன்னா, சிவன் எங்கெங்கெல்லாம் அமர்ந்தாரோ அதெல்லாம் கைலாயன்னு சொல்கிற மரபு நம்மளோடது. எப்படி வந்து சிவன் கைலாய மலையில் அமர்ந்தாலோ அதே போல் வந்து தென் கைலாயத்தில் இங்கே அமர்ந்தான்றது ஒரு நம்மளோட நம்பிக்கை, மரபில் நமக்கு சொல்லப்பட்டது. ரமண மகரிஷி இருந்தாங்க. அவர் என்ன இதே திருவண்ணாமலையை மறைச்சிட்டாங்களா? கிடையாது இல்லையா? அது மாதிரி ஒரு யோகிகள் அந்த சக்தியை சூழ்நிலையை சுற்றி வரதான் செய்வாங்க. எவ்வளோ மடங்கள் வந்து பழனியில் இன்றைக்கி இருக்குது. அந்த மடங்கள் எல்லாமே பழனியை மறைச்சிட்டாங்களா? அதனால் இதெல்லாம் வந்து நம்ம வந்து காலங்காலமாக இருக்கிறது. அதெல்லாம் வந்து மறைக்கிறதுக்கு எதுவும் இல்லை. நீங்கள் பர்டிகுலராக நீங்கள் கேட்டனாலும் சொல்கிறேன். வெள்ளியங்கிரி அப்படின்னு கேட்டேன். வெள்ளியங்கிரியில் தென் கைலாய பக்தி பேரவை அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பித்தாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வெள்ளியங்கிரி முழுக்க சுத்தப்படுத்துறாங்க. இதெல்லாம் ஈஷாவோட முன்னெடுப்புகள் தான். தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளியங்கிரி மலை மேலே போய் இந்த பிளாஸ்டிக் கழிவுகள்லாம் எல்லாம் எடுத்து சுத்தப்படுத்தி அது ரொம்ப சுத்தமாக பத்திரமா பாதுகாத்துட்டு வராங்க. ரொம்ப நன்றி. நிறைய பதில்களை கொடுத்துருக்கீங்க. நீங்கள் சொன்னது போல் இன்னும் நிறைய கேள்விகள் வரும் அப்படின்னு சர்ச்சைகள் முடியாது. நம்ம அடிக்கடி அதுதான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் பேசப்படுது. ஈசாலிருந்து விளக்கங்கள் கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஆனாலும் தொடர்ச்சியாக பல்வேறு கேள்விகள் எழுந்த வண்ணமே இருக்குது. தொடர்ச்சியாக நம்ம பேச வேண்டியது இருக்குன்னு தான் நினைக்கிறேன். தொடர்ந்து பேசலாம். ரொம்ப நன்றி.